தெரியாது. என்ன பாரு, இவரே அப்பல இருந்து பறக்க பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்காருல, உருட்டுதான் இருக்கு அண்ணன். எந்த ஊரா இருக்கும், எந்த ஊரா இருக்கும் இது தெரியலையே. இந்த தாத்தா வந்து உங்க ரசிகர். ஆமா, அதனால உங்களோட பேரை தான் கேட்கறதுக்கு ஆவலா இருப்போம். நாங்க ரெண்டு பேரும் வெளில முடிச்சிட்டு பந்தலுக்கு பின்னால இருந்து தனியா பேசுவோம். ஆமா, பேசுங்க, போங்க போங்க, இப்பனாலும் போங்க, இப்பனாலும் போங்க, அந்த மாதிரி இப்பனாலும் போங்க. சரி, அப்படி அரியப்புறத்தை சார்ந்த சரி வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற. அப்ப நீங்க 7வது தலைமுறையா பாடுதீங்களா? ஆமா. 6வது தலைமுறை எங்க? இன்னா இருக்காருல பக்கத்துல. என் நிலைமையை பத்தியல ஐயா. என்ன ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்துட்டேன் பத்தியலா? எங்க இருந்தீங்க, இப்ப எங்க இருக்கீங்க? மெயின் கதாநாயகனா இருந்தேன். சரி, இந்த கூட்டத்துல எல்லாரும் என்ன அண்ணாவி புலவர்னாங்க, சொன்னாங்க, செந்தில்குமார்னு சொன்னாங்க. என் நிலைமை இப்ப துணை நடிகரா ஆயிட்டேன். சிஞ்சா 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 போடக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. அங்க வருங்க மத்தியில் அதான் எங்க ரெண்டு பேருக்கும் தான் செட் ஆகும். அதத்தான் அப்பளே சொல்லியாச்சு. ஆமா, முகராசி இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒரு இலையில சாப்பிட பாத்தியப்பட்டவங்க. அதாவது அவரே கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, இங்க என் ஃப்ரெண்ட. சரி, அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் உண்டா கிடையாதா? ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசா எனக்கு இந்த வயசில். மர்மம் அங்க வா, அவன் எங்க போயிட்டான்? மாப்பிள்ள ஐயப்பா மாப்பிள்ள, நான் கம்பு நீட்டால இது இல்லையே. அதாவது சரி, இந்த வயசுலயே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிடணும். என் குழந்தையா சொல்லட்டும். அதான் தாத்தா ஆச்சுன்னு சொல்லியாச்சுல, முடிஞ்சு போச்சு. அப்போ 3 பேரை வந்தாச்சு, பிறகு தாத்தா தானே. சரி போட்டு அப்படி அரியப்புறத்தை சார்ந்த சரி வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளி சேக்குழு சார்பாக பத்தியா எங்க அக்கா வந்தாச்சு பத்தியா. ஆமா, இதெல்லாம் எங்க பழைய நட்புங்கிறது. சரி, அவங்க கைனாலும் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நான் வெளில படிக்கும் போது முத சரி, நீ பிறக்கிறதுக்கு முன்னால. ஆமா, சரி, இப்ப எனக்கு அப்படி சரி எஸ் புவனா வெள்ளி சேக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. தம்பி இப்ப 500 தருவாப்ல. நல்ல முன்னால வந்து போடுங்களேன் வணக்கத்தை. எடு பாக்கெட்டுக்குள்ள 500 எடு. பேண்ட் பாக்கெட் ஓட்டையா இருந்தா நீ கையை விடுறதுக்கு சிக்கலா இரு தம்பி, பாத்துக்க. அப்படி சரி, கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். நானோ ஒரு சிறு குழந்தை என் சுற்றறிவுக்கு எட்டியவாறோ சரி உங்கள் முன்னே பாடப் போகிறோம். வில்லு கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம். பாடுகின்ற பாடலிலே சரி சொல் குற்றம் பொருள் குற்றம், ஆமா, அடி தாளங்களில் குற்றங்குறை இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ சரி அதே போல் நீங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அப்படி சரி அம்மாவுடைய திருவாலயத்திலே சர்வலோக சக்தியம்மனுடைய ஆலயத்தில் அம்மா சக்தி அம்மா திருக்கதையை பாடரிக்கிறோம். அருணாசல ஈஸ்வரருக்கும் சர்வலோக சக்திக்கும் கல்யாணத்தை கட்டி வைக்க போறோம். அந்த கல்யாணம் முடிக்கும் போது எல்லார் கையிலயும் உதிரிப்பு கொடுப்பாங்க. அந்த உதிரிப்பு நீங்க என்ன செய்யணும்? சர்வலோக சக்தியம்மன் மேல அருணாசல ஈஸ்வரர் மேல போடணும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அந்த பீடி சித்தவங்க அங்க வந்து சுத்துங்களேன். இங்கேயும் பார்க்க முடியல, அங்கேயும் சுத்த முடியல. இங்க வந்து 2 சுத்துங்களேன். 2 பக்கம் பார்க்க முடியாதுல்ல. அப்படியா? நீங்களும் தட்டை எடுத்துட்டு வாங்க. தட்டை எடுத்துருங்க. அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குழுவிருக்கிறார்கள் தெரியுமா? யார் அம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவண்டா சுவேரமா அம்பிகையா பாரதியா பிள்ளை விநாயகன் பகவான் பக்கம் குழுகிறேந்தா இளையம்மாக தேவானையோ சுவாமி தேவானையோ குழுவிருந்தார் சுவாமி குழுவிருந்தார் தேவதையோ தேவதையோ ஆமையோ குழுவிருந்தார் வள்ளியோடு தேவானையோடன் குழுவிருந்தாரோ நந்திரே குழுவிருந்தாட்டமூனி சட்டமூனி சட்டமூனி கும்பே மாமுனியோ
சட்டமோனே சட்டமோனே அழகு கொம்பே மாமுனி அழகுடனே கொழுவேறு பார்கடல் தன்னதே பச்சமாலு வெள்ளை சொம்மையும் பசுடனே கொழுவேறு பிரம்மலோக பட்டணத்தில் சதுர்முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் குழுவேறேன் அமரலோக பட்டணத்தில் அமரலோக பட்டணத்தில் இந்திரனோ இந்திராணியோ எவ்வளோ புத்திசாலித்தனம் மத்தியலா 500 நோட்டை கொண்டு வந்துருக்காங்க பையங்க. ₹10. ஆமா தான் சும்மாதான் அவன்கிட்ட ₹500 கேட்டதுக்கு ₹10 தலை தக்கிட்டு வந்திருக்கான். அப்படியா இதை கொடுத்துட்டு போய் எங்களுக்கு 6 பேருக்கு ஜூஸ் வாங்கிட்டு வா. நம்மளே வெள்ளிக்காரங்க ஒரு சைஸான ஆடு. ஜூஸோட நீ வரணும். அது வாம்பாடுண்ணா. அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன். வடிவேல் எங்க நிக்காரு? வடிவேலு அதாவது என்ன வடிவேல் முருகனுக்கோ எத்தனை மனைவி? வடிவேல் முருகனுக்கு எத்தனை மனைவிங்கிறத முன்னால இருக்க ஆடியன்ஸ் தான் கேட்கணும். பாட்டிட்ட கேட்டா பாட்டி கரெக்டா சொல்லிடுவோம். ஐயா வடிவேலுக்கு எத்தனை மனைவி? வடிவேலுக்கு ஒரு கொண்டாடி தானே. வடிவேல் ராஜாவுக்கு ஒரு மனைவி. ஆமா ஏன்னா அவரை பத்தி எனக்கு தான் தெரியுமா, சின்ன வயசுல இருந்தே தெரியுமா. ஆமா அதாவது அவர் ஒரு மன்மத ராஜா. அதாவது சரி வடிவேல் முருகனுக்கு எத்தனை மனைவின்னு சொன்னா எத்தனை மனைவி? 2 மனைவிகள். ஓ 2 சம்சாரம். வள்ளி 1 சரி தெய்வ யானை 2. எங்க அப்பாவுக்கு 3 மனைவி. ஏ அப்பா உங்க தாத்தாவுக்கு வாரிசு சர்டிபிகேட் எடுக்க முடியல. சங்கடப்படுது, ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி அப்படி வள்ளி தேவானையோடு ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி நாரதர் நந்திதேவன் அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும்பா மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். பொதுவாக இருந்து வருகின்றார்கள். பார்க்கடல் தன்னதிலை யாரம்மா? பச்சமானும் லட்சுமியும் பௌசரனையும் கொலுவிருந்து வருகிறார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே யார் தாயி? சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி இருக்கட்டும். அப்படி அமரலோக வட்டணத்திலே சரி இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவாக இருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. அது எந்த நாடம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாடு, தென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, மலரும் நாடு, மணிருந்து விளையாடும் சுவாமி விளையாடும் தோகை விரித்தாடும் சுவாமி விரித்தாடும் இருந்து விளையாடு வயது விரித்தாடு மரம் தூங்கே இருக்கும் நாடு, தேசமெல்லாம் வேர்வடைத்த தேசமெல்லாம் வேர்வடைத்த தாருகா பட்டணம்
புகழும் நாடு புகழ நாடு கோடமழ பொழியும் நாடு குளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு. ஆமோ அப்படி நல்ல வேளையிலே அரியப்புறத்தை சார்ந்த யாரம்மா வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற சரி எஸ் புவனா வெள்ளிசை குழுவை பாராட்டி பாராட்டி பரிசளித்த செல்வச்சிமான் யார் என்று சொன்னால் யாரம்மா மகேஸ்வரி. மகேஸ்வரி. அதாவது அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த ஆமா நாங்கெல்லாம் ஒரே அண்ணா வீட்டே வெளில படித்தோம். சரி சிவந்திபுரம் கிருஷ்ண அண்ணா இருக்காவோ பத்தியில ஆமா கிருஷ்ணனா இருக்காவோ அவங்க தான் எங்க குருநாதர். சரி அதுல கொடை அடிச்சவர் வடிவேல் ராஜா. ஆமா வடிவேல் ராஜா. அப்ப வடிவேல் ராஜாவா இருந்தாரு கொடை அடிக்கும் போது. ஆமா இப்ப மைனர் ராஜாவா ஆயிட்டாரு வில்ல அண்ணாவியா. இல்ல அண்ணாவி ஆனப்புறம் மைனர் ராஜா ஆயிட்டாரு. அதுல சிங்கி அடிச்சது நான். ஆமா உடுக்கு அடிச்சது என் தம்பி. சரி பக்கப்பாட்டு பண்ணது யாரு பக்கப்பாட்டு பண்ணது யாரு யாரு ராமர் அண்ணாவி. சரி இப்படின்னா ஒரே இடத்துல நாங்க படிச்சு ஆமா மைனர் ராஜா வீட்டில் தான் போய் சாப்பிடுவோம். சரி ஒரு பானை சாப்பாடத்துக்கு முன்ன வச்சிருக்கோம். ஆமா எல்லாரும் சுத்தி இருந்து சாப்பிடுவோம். சரி எங்க இருந்து சாப்பிட்டோம்? சத்தியநகர்ல மேல இருந்து சாப்பிட்டோம். ஆமா உனக்கு தெரியாது. தெரியாதுல்ல. அப்படி ஆமா மைனர் ராஜா அவர்களுடைய சகோதரி சகோதரி என்னுடைய அருமை அக்கா. அக்காள் முறைக்கு இப்போ அக்கா சொல்லக்கூடாது. என்ன வேணும்? சரி இப்போ தானே மாறி இருக்கு முறை. ஆமா பழைய கடையிலே போவோம் நம்ம. போவோம் அப்படிதான் போனோம். நம்முடைய அருமை அக்கா அக்காள் மகேஸ்வரி சரி நம்ம பிள்ளை வெளில படிக்கா படிக்கால அப்படின்னு சொல்லி ஆமா நம்ம தம்பி மோவா படிக்கா படிக்கால முத நம்ம கையில கொண்டு ஆரம்பிச்சு வைப்போம். நம்ம கைனால கொண்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் எல்லாருமே கொடுப்பாங்க. சரி அப்படி என்று சொல்லி ஆமா எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு? பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி சரி 100 ரூபாவை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப நலகோத்திரங்களோ. அவங்க பாட்டி வந்தாச்சு. சரஸ்வதி பாட்டி. சரஸ்வதி பாட்டி பேத்தியா கூப்பிடுதா? பேத்தியாளுக்கு 500 ரூபா தாளா கொண்டு வரணும். பாட்டி என்ன செய்ய போறவன்னு பார்க்கணும். ஆமா சொல்லியாச்சு. பாட்டிக்கு பின்னால நிக்கிறது என்ன முறை உனக்கு? மாமா 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 பெரிய மாமா நிக்காரு. சின்ன மாமா வாங்க. ஏமா சின்ன மாமா செல்போன்ல கடலை போடுதாரு. அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய மாமா உன்னை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சின்ன மாமா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா சரி அப்படி பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி சரி 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அள்ளி வழங்கி உள்ளார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப நலகோத்திரங்களும். ஆமா வழி வழி வம்சங்களும் எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி அம்மா? வாழ வேண்டும் வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும். வளர் முருகனோட சன்னதி போலே வளர வேண்டும். ஐயா வளர வேண்டும் வளர வேண்டும் முருகன் சந்ததி முகம் சென்றிட்டாலோ தங்க முகமாக திரும்ப சக்தியம்மா அருளாலே சக்தியம்மா அருளாலே அவர் முன்னேற்றமா வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க சித்தப்பா டவுசர் பைக்ல கை விடுறாரு. என்ன எடுக்க போறாரு? மூக்குப்படி. நான் போட்டு போறேன்னு நினைச்சு சொல்லிட்டேன். அவர் போடல. அவருக்கு டவுசரே போடலையா? பொடி போடல. சரி அப்படி இருக்க ஆமா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு. சரி கோடமழை பொழியும் நாடு குளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு. அடுத்தால உங்க சாமி என்ன சித்தப்பா இருக்காரு பாரு. உனக்கு சித்தப்பா மர அவரு. ஆமா அவரு உனக்கு ரூபா மலையே போடுதேன்னு இருக்காரு. கழுத்துல நடக்க செயினை கழட்டி போடுறாரு. செயின்லாம் வேண்டாம். உனக்கு ஒரு ரூபா மலை போடுவார் அவரு. அப்படியா? அவரு தான் பணம் ஏகப்பட்டு வச்சிருக்காரு. அப்ப 500 ரூபா தாளா கொண்டு வரணும். ஆமா அப்படி அப்பேற்பட்ட நாடென்று பார்த்தால் அதுதான் தேசமெல்லாம் வேறுபடைத்த தாருகாவனம். அப்படி தாருகாவனத்திலே யார் ஆண்டு வருகிறான்னு சொன்னா தாருகாராஜனும் தாருகாவல்லி பெண்கோடியானவளோ தாருகாவனத்திலே எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? மண்ணே வேறும் மனைவியுமா மகிழ்வுடனே ஆண்டு வார போடு கொண்டே வேணும் தேவியுமா தேவியுமா
சதையும் போல சதையும் போலே நலமுடனே ஆண்டு வார ஆண்டு வார சதையும் போலே அப்படி தாருகாவனத்திலே சரி தர்க்கராஜனும் தாருகாவள்ளி வெண்கொடியானவளும் ஆமோ மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகின்றார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆமதாயே அதாவது என்ன ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா கணவன் மனைவி சொன்னா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தைய மனைவி கேட்கணும் மனைவி சொல்றதே கணவன் கேட்கணும் இந்த கணவர் 4 வார்த்தை சொல்லுதாருன்னு சொன்னா சரி 4ல 2 வார்த்தையாவது கேட்கணும் இப்போ உங்க பாட்டி வார்த்தையை உங்க தாத்தா கேட்பாரா கேட்பாருல கேட்க போய் தான் இன்னைக்கு நல்லா இருக்காரு ஆமா உண்மைதானே கையில கம்பு இருக்கா எப்பவுமே ஒரு தார் கம்பு இருக்கும் எதுக்கு இல்லைன்னா அவங்க இருக்க போற எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு போயிருவானே சைக்கிள்னா சைக்கிளை விட்டுட்டு போயிருவான் அதாவது என்ன எங்க தாத்தாக்கு வந்து தாராள மனசு ஓ சரி வாரி கொடுக்கும் வள்ளல் அது 25 வருஷத்துக்கு முன்னால இருந்தான் இப்ப பெரிய விளக்கண்ணவன் அதாவது ஒரு வயசு வரை அப்படி இருக்கணும் சரி ஒரு வயசு வரை இப்படி இருக்கணும் ஆமா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா இன்னைக்கு 85 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு ஆமா 80 லட்சத்துக்கு எல்லா அதிகாரங்களுடைய தயவுனால அவர் கதை நடக்கு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஒரு கோடி எல்லா அதிகாரங்களுடைய பக்கப்பலத்தினால அவர் அப்படி நிக்காரு ஒரு கோடிப்பு ஒரு கோடி சரி அப்படி ஆமா மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகின்றார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆமோ அதாவது என்ன இந்த பூவும் நாரும் சேர்ந்தாத்தான் மணக்கும் ஆமா நாரும் பூவும் சேர்ந்தாதானே மனம் கமகமான் இருக்கும் பூவு ஒரு முக்களையும் நாறு ஒரு முக்களையும் இருந்தா என்னத்துக்காகும் நாரி பேரும் மருமவனே நாரி பேரும் பூ ஒரு முக்கில் இருந்ததுன்னு சொன்னா சரி பூவு வாடி போயிடும் ஆமா நார் ஒரு முக்கில் இருந்ததுன்னு சொன்னா என்ன நாறு நாரி போகும் என்ன குறுப்பு சேலையில வந்து உட்காருங்களேன் எங்க போறிய விஷயம் அழைத உட்காருங்களேன் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை கையில் வச்சுட்டு எங்களுக்கு டீ போட போறீங்களா டீயா போட்டுவாங்க எனக்கு காஃபி சரி அப்படி பூவு நல்ல நகரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகின்றார்கள் அப்படி ஆண்டு வரும் காலத்திலே ராஜனுக்கும் தார்காவள்ளி வேண்குடியானவளுக்கும் என்னம்மா என்ன சொட்டு சுகங்கள்லாம் இருக்கிறது தெரியுமா என்னெல்லாம் இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு அங்கே அடுக்கும் இருக்கு மாடு இருக்கு ஸ்டெப் போட்டு பார்ப்போம் ஆடு இருக்கு மாடு இருக்கு வீடு இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் அதிகம் உண்டு பாலாலே தாழ்வும் இல்லை பாக்கியத்தால் குறைவும் இல்லை நஞ்சையோடு புஞ்சையோடு நஞ்சையோடும் புஞ்சையோடும் நலமுடனே ஆடுவார் தூக்கி போடு தூக்கி போடு அந்த பக்கம் கொஞ்சம் போடு இந்த பக்கம் போடு நஞ்சையோடும் புஞ்சையோடும் நலமுடனே ஆண்டுவார் தாருகாவனமதில் ராஜேண்டார்காவள்ளி நல்ல வியார்களும் பாலோடும் பௌசோடு பாலோடும் பௌசோடு பௌசுடனே ஆண்டுவார் அப்படி தாருகாவனத்திலே சரி
தர்க்கராஜனும் தார்காவல்லி வெண்கொடியானவளும் தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவல்லி பெண்கொடியும் மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வரட்டும். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆமதாயி. அப்படி ஆண்டு வரும் காலத்திலே என்ன ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமெத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தமெல்லாம் இருக்கு. அதாவது என்ன எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வந்தாலும் என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் அந்த ஆடு மாடு சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும். பிள்ளை வேணுமில்ல, பிள்ளை வேணுமில்ல. ஒரு பீரோல் நமக்கு நம்ம சேலையை வச்சிருக்கோம்னு சொன்னா ஏன் உங்க பாட்டியை பார்த்து கையெண்ணிட்டுதே? எங்க பாட்டி வச்சிருப்பாவல்ல. பாட்டி அவ்வளவு சரியா வச்சிருக்காவ. தாத்தா ரெட்டை தலா தருவான்னு பார்த்தா ஒத்த தலா வந்து ஏமாத்திட்டாரு. போட்டாச்சு நாமத்தை. 25 வருஷத்துக்கு முன்னால தாத்தா அள்ளி கொடுத்தாரு, கொடை வெள்ளால இருந்தாரு. இப்ப பாட்டி முகத்தை அங்க இருந்து பார்த்தாரு. உனக்கு தெரியுமா அது? பாக்கலையே. இங்க பாரு, இப்ப இந்த 100 ரூபா நோட்டு எடுத்துட்டு பாட்டிட்ட இப்படி இப்படினாரு. பாட்டி எங்க இருந்து அப்படின்னாங்க. அப்ப பாட்டியை டீ குடிக்க அனுப்பணும்னு சொன்னா தாத்தா 500 தாள் எடுப்பாரு. பாட்டிய பேசாம பின்னால அனுப்பு, அப்பதான் தாத்தாவை கவர் பண்ண முடியும். அப்படியா? எத்தனை இடத்துல தாத்தா கவர் பண்ணியிருக்காரு தெரியுமா? சரி அப்படி சரி பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா பரிசளித்த சரி செல்ல தாத்தா யார் என்று சொன்னார். தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து உனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? மைனர் வில்லிசேன்னு சொன்னா மைனர் ராஜா சுட்டுட்டேன். என்னையா செஞ்ச? சுட்டுட்டேன். அப்படி சரி மைனர் ராஜா தாத்தா தாத்தா அவருடைய அன்பு கரத்தாலே. மைனர் தாத்தானா நீ லேசா நினைக்க கூடாது. பிறவே சகலகலா வல்லவர். பேர்ல திருதுல திடீர்னு வில்லு படிச்சுட்டு நிப்பாரு. திடீர்னு பாட்டு கச்சேரியில போய் மேடையில ஏறினு பாட்டு படிப்பாரு, சினிமா பாட்டு. திடீர்னு ஐயாவளி பாட்டுன்னு வச்சிருங்க. ஐயாவளி கச்சேரியில போய் நின்று திடீர்னு படிச்சுட்டு நிப்பாரு. பிறவே திடீர்னு ஆளுக்காங்கன்னு திரும்பி பின்னால பார்த்தேன்னு வச்சுக்க, 2 பக்கம் மகடம் அடிச்சு நிப்பாங்க. நடுசுல நின்று படிக்க ஆரம்பிச்சிருவாரு. பிறவே எந்த நேரத்துல என்ன செய்ய போறோம் என்ன செய்தாருன்னா அவருக்கே தெரியாதுல்ல. சம்சா வைப்பாரு. ஒரு காலத்துல அப்படி தெருவா அலைஞ்சாரு. சம்சா வியாபாரம் ஆமா ஒவ்வொன்னா வித்தாரு. இப்ப 1000 போட்டு மொத்த சேல்ஸ் பண்ணுதாரு. அதாவது என்ன அரியபுரத்து ஊருக்குள்ள சரி மைனர் ராஜா வில்லுன்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது, யாருக்குமே தெரியாது. சம்சா ராஜான்னு சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருந்தாங்க. சம்சானா தான் தெரியும். அப்பேற்பட்ட ஆளு. அந்த அளவுக்கு அவரு பேரு தெருவா கிடந்து அடிபடுது. சம்சா வியாபாரம் அப்படி அடிபாடுபட்டு அலைஞ்சாருல. அதாவது சரி எங்க தாத்தா எல்லா வித்தையிலையும் சிறந்தவர், எல்லாத்திலையும் சகலகலா வல்லவர். ஆமா ஆமா. அப்படி சரி பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேணும் என்று சொல்லி அங்க இங்கமா யோசிச்சு பார்த்தாரு எவ்வளவு கொடுக்கலான்னுட்டு. படக்குன்னு டவுசர் பைக்கில கைய விட்டாரு. பிறகு உன் நேரத்துக்கு 500 ரூபா நோட்டு வந்திருக்க கூடாதா? 100 ரூபா நோட்டு கட்டிதான் அமைஞ்சிருக்கு. அதாவது என்ன தாத்தா இப்போ ஒரு 100 சரி, வேற 12 மணிக்கு ஒரு 100, 1 மணிக்கு ஒரு 100 சரி, காலையில போவையில ஒரு 100 சரி, வாலிபாடி முடிச்ச உடனே ஒரு 100. தாத்தா தான் 4 தடவை தருவாரு. உங்க பாட்டி என்ன தருவாங்க? பாட்டி 500 ரூபா ஒத்த தலை தருவாங்க. உங்க சித்தி தண்ணி குடிக்க சித்தி சித்தி ஒரு 500, சித்தப்பா ஒரு 500. உங்க சித்தி சின்ன சித்தியை காணுமே. சின்ன சித்தி பின்னாடி பேர்ப்பா நம்ம சித்தி. அப்படி சரி பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 100 ரூபாவை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். ஆமதாயே. அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் செய்து வருகின்ற தொழில்களும் ஆமதாயே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா? வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வளர்மோ ரோகம் சந்தாரி எந்த முகம் சென்றிட்டாலோ முகமாய திரும்ப வேணும் காளியம்மாய அருளாலே கருத்துடனே வாழ வேண்டும் சக்தியம்மா அருளாலே சுவாமி அருளாலே முன்னேற்றமாய வாழ வேண்டும் சுவாமி வாழ வேண்டும். உட்காருங்க, இடம் இருக்கு. அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி சரி எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக அரியபுரத்தை சேர்ந்த 7வது தலைமுறை கலைத்தண்டல் எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.
அப்படி இருக்க சரி தாருகா வனத்திலே ஆமா தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்கா வெள்ளி வெண்குடியானவளும் என்னதாயி கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். மன்னவரும் தேவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வரும் காலத்திலே என்ன ஆச்சு? சொற்று சுகத்தோடு ஆண்டு வருகிறார்கள். பாலோடும் பவுசோடு ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வரும் காலத்திலே என்னம்மா என்ன பாட்டி தூங்கிக்கிட்டே போறிய? என் பாட்டி தூங்காதங்க பாட்டி இப்படி செய்தியில பாட்டி நீங்க தான் தூணு. என்ன தூணு? கோயில் தூணு. தூங்கப்படாது, உஷாரா இருக்கணும். கோயில் கூடன்னு சொன்னாலே முழிச்சிருக்கணும்ல. ஒரு நாள் கூட உஷாரா இருங்களே. சித்திய பத்தியெல்லாம் எப்படி கல இருக்கோ? சித்தி வந்து கள்ளங்கப்படாத பிள்ளை. சித்தப்பா பாரு பின்னால இருக்காரு பாரு. அவங்க சித்தப்பா என்ன? சித்தி எங்க இருக்காரு? சித்தப்பா நேரே உட்காந்துருப்பாரு. இருக்கணும்ல. இப்ப எப்படி எங்க பாட்டி கேத்தால எங்க தாத்தா இருக்காவளோ சரி, அதே போல எங்க சித்தி கேத்தால எங்க சித்தப்பா இருப்பாரு. அப்போ ஒரு செட்டிங்கா தான் இருக்காங்க. சரி அண்ணா சேரத்துக்கு சொன்னதுக்காண்டி மாத்தியாச்சு. அப்படி இருக்க ஆமா இரண்டு பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக ஆமாம்மா பிள்ளை செல்வம் இல்லாமல் ஐயா தர்க்க ராஜனிடத்திலே தார்காவல்லி வெண்கொடியானவா என்னம்மா எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? மன்னவேனே என் கணவா, ஐயா என் கணவா, மதிப்புடைய சீமானே மன்னவனே என் கணவாய் சீமானே மாடுகிந்து என்ன செய்ய, மாடுகிந்து என்ன செய்ய, சொத்திருந்து என்ன செய்ய, நம்ம சொத்திருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து யாது செய்ய. எல்லாரும் இப்படி சுத்துங்க, எல்லாருமே இப்படி சுத்துங்க, இப்படி சுத்துங்க. கொஞ்சது விளையாடு செல்வம் இல்லை ஐயோ, வைத்து விளையாடு செல்வம் இல்லை ஐயோ, மெல்ல எடுப்பதற்கு வெள்ள இல்லை ஐயோ, ஆசம் மண்ணா நேசம் மண்ணா 12 வருட காலோ, 12 வருட காலோ நானும் இல்ல பிள்ளை இல்ல. 12 வருட காலோ அப்படி தாருகாவனத்திலே தர்க்க ராஜனிடத்தை தார்காவல்லி வெண்கொடியானவா என்னம்மா? மன்னவனே என் கிணவா மதிப்புடைய சீமானே சுவாமி ஆடிருந்து என்ன செய்ய, மாடிருந்து என்ன செய்ய. சில வீட்டுல மாப்பிள்ளைய கூப்பிடுறது அவளை இனிமையா கூப்பிடுவாங்க. ஆமா எப்படி? இன்னைக்கு என் வீட்டுல என்ன என் வீட்டுக்காரி என்னை கூப்பிடுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பறக்க முடிப்பான். எப்படி கூப்பிட்டாங்க? நான் வெள்ளுக்கு பெறப்படுதுன்னு வைங்க, அங்க இருந்து கூப்பிடுவா. என்ன சொல்லி? மாமு. மாமு அந்த குரல் வந்து அப்படியே ஒரு சொலட்டி என்னைய கீழே தூக்கி அடிக்க மாதிரி இருக்கும். அவளை இனிமையா இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளவு ஒரு இனிமை. ஒரு வீட்டுல சரி மனைவி மாப்பிள்ளைய கூப்பிடுறதை வச்சு பேசுறதை வச்சு கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கறத சொல்லிடலாம். எப்படி? அப்படித்தானே பாப்பா? ஆமா. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி? அதாவது என்ன கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கப்பா, தாத்தாவை நினைச்சு பார்க்க சொல்லுவோம். தாத்தாவை நினைச்சு பார்க்க சொல்லு. அவர் தான் பழைய நினைவெல்லாம் நினைச்சு அவ்வளவுதான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு கூட்டு போன வர. எதுக்கு? நாங்க 2 பேரும் போறோம். நாங்க 2 பேரும் போனேன்னு சொன்னா சொல்வதெல்லாம் உண்மை. டிவி நிகழ்ச்சிக்கு நம்ம 2 பேரும் போய் பேசணும்னா என்ன ஆகும் கற்பனை பண்ணி பாரு. சரி என்னடே நீ போறியோ? நேரே ஒழுக்கமா இருக்கு. அவனே பயந்துட்டான். ஜிப்பு இல்லாத தான் போட்டிருக்கான், பிரச்சனை இல்லை. சரி ஆள் வெயிட்டு டர்ன்னு போயிருக்கோம், என்ன செய்ய முடியும்? அதாவது சரி கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆகுதுன்னு சொன்னா இப்போ எல்லாரும் கற்பனை பண்ணுங்க. மர்மோனை என்ன முறைன்னு தெரிய மாட்டேங்க.
மாப்பிள்ளை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தான் கற்பனை பண்ணணும் அடுத்தால. அதாவது சரி கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. 3 மாசம். அந்த அம்மா சொல்லுவா, எப்படி சொல்லுவா? எத்தா எத்தா என்ன குழம்பு வைக்கட்டும்? குழம்பு தான். 3 மாசம். நீனும் கற்பனை பண்ணிக்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. கல்யாணம் முடிச்சு 6 மாசம். அந்த அம்மா போன் அடிப்பா, எப்படி ஏயா ஐயா ஏயா ஐயா என்ன குழம்பு வைக்கட்டும்? என்ன குழம்பு வைக்கணும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாசத்துல. 6 மாசத்துல. சரி, இது 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆயிட்டு இந்த அம்மா போன் அடிப்பா, எப்படி அதுக்கு கொஞ்சம் தயார் இருக்கு. சரி, என்ன குழம்பு வைக்கணும்? என்ன குழம்பு வைக்கணும்? என்னத்த வைக்கணும்? சொல்லப்பா அப்படின்னு சொல்லுவா. 1 வருஷத்துல. 1 வருஷம். இதே ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. 5 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த அம்மா போன் அடிப்பா, ஏலே குழம்பு வைக்கணுமா வேண்டாமா? தேவையா இது உனக்கு? தேவையா உனக்கு? ஒழுங்க மாதிரி வந்து தின்னுட்டு போயிரு, பேசாம இருந்துக்க. இல்லன்னு சொன்னா சோத்துல தண்ணி ஊத்தி நான் பாட்டு படுத்துக்கிடுவேன். இந்த காடி கேட்கணுமா நீ? 5 வருஷத்துல இப்படி நிலைமை வந்துடும். சரி, ஆனா இந்த காலத்துல 1 வருஷத்துல இந்த நிலைமை வந்துடும். 1 வருஷத்துல பூ வச்ச உடனே தான் சிரழிஞ்சு போறானே. பூ வச்சுட்டு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்டு சின்ன பண்ணமா ஆகி போயிருந்தேன். இவன் வீக்னஸை பூரா சொல்லியிருந்தான். உண்மைதானே? பூ வச்சவன் சும்மா இருக்க வேண்டியது தானே. எனக்கு அப்படி இப்படி அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருந்தா அவன் நினைச்சுக்கிடுவா. இவ்வளவுதான் அவளுக்கு. போ. உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்கம்மா. உண்மைதானே அது? அவங்க காலத்துல போனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பூ வச்ச உடனே எதுக்கு போன இங்க கொடுக்க? விடிய விடிய பேசியே என்னத்த பேசுது அப்படி? சத்தமே பூ வச்ச உடனே இவ்வளவு பேசி அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு ஏன் பேச மாட்டேங்க? பேசி முடிச்சாச்சு, வேற என்னத்த பேச? பின்னால இருக்கவங்கலாம் பின்னால உடுக்கடிக்க போய் கல்யாணத்துக்கு முன்னே லவ் பண்ணும்போது அப்படி உருண்டு பிறண்டு லவ் பண்ணான். இப்ப வீட்டுல இருந்து போன் வந்தாச்சுன்னு வைங்க, என்ன சொல்லு வை, என்ன சொல்லு வை நின்று போதில்ல. 3 வாரத்துல முடிஞ்சதில்ல. சரி, அதுக்கு மேல என்னத்த பேச முடியல. அதாவது என்ன, அந்த அம்மா போன் போட்டு ஒரு ஆசபாசமா பேசினா 2 வார்த்தை பேச தோணும். இந்த அம்மா எடுத்த உடனே சிலிண்டர் காலி ஆயிட்டு, ஆமா அரிசி காலி ஆயிட்டு, எங்க வரியா அரிசி காலி ஆயிட்டு, பருப்பு காலி ஆயிட்டு, பருப்பு இல்ல எப்போ வருவிய இப்படின்னு கேட்டா எங்க வருவான்? டிமிக்கி கொடுத்துட்டு போயிருவான். ஆமா, அப்புறம் எப்படி பேச தோணும்? ஒரு சாப்பிட்டியாலா, போன இடத்துல எப்படி இருந்தது? ஒரு நல்லா இருந்துச்சா? படுக்க நல்ல இடம் கிடைச்சதா? சாப்பாடு நல்லா இருந்ததா? வேட்டியை துவைச்சி உடுத்தியலா? அப்படின்னு ஒரு 4 வார்த்தையை கேட்டா பேச தோணும். ஒரு மாதிரி மூட்டை பிடிச்சி சேர்த்த வாட வருது, அதான் கேட்டேன். எங்க தாத்தா கெட்டப்ப பார்த்தா அப்படியே தருது. சரி, சட்டையே பலன்னு இருக்கு. அப்படி சரி, அப்ப கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன இப்ப அந்த நிலைமையெல்லாம் சொன்னோம்னா மேல கழிச்சு தொங்குதில்ல. இந்த கூட்டத்துல ஒரு ஆள் இருக்க முடியாது, எல்லாரும் ஓடிடுவோம். தொங்குதில்ல, இதே மாதிரி ஆயிரும் நிலைமை. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் நிலைமை. சரி, அப்ப அதே போலவே தாருகா வனத்திலே தர்க்கமுடி ராஜமனுக்கும் தாருகா வெள்ளி வெண்குடியானவளுக்கும் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்த வீடு இருக்கு, சொத்து சுகங்கள் இருந்தாலும் அந்த சொத்து சுகத்தை எல்லாம் ஆள்வதற்கு ஒரு பிள்ளை செல்வமானது இல்லை. பிள்ளை வேணுமில்ல மன்னவனை என் கனவா மதிப்புடைய சீமானை. ஆமா, பிள்ளை இல்லா கவலையது எனக்கு பெருங்கவலைய தோணுதையா. ஐயோ மதலை இல்லா கவலையது ஒரு மன வருத்தம் தோணுதையா. பெரிய வருத்தமா இருக்குது ஐயா. அதாவது என்ன, பிள்ளை இல்லாத கவலை வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆம்பளைக்கு இருக்காதங்க அந்த கவலை. என்னங்க சித்தி இவ்வளவு லேட் என்ட்ரி கொடுக்கலாமா? பத்தியா பிள்ளை எப்படி படிக்காது, சித்தி வந்து இவ்வளவு நேரம் வந்திருக்கு. பிள்ளை படிக்காத அம்மா இருந்து பார்க்கணும். சித்தின்னு அப்பமே ஒன்னதான் தேடி இருக்கா. ஆமா, அதாவது என்ன, சித்தி மவளுக்கு காப்பி போட போயிருக்கா, சித்தப்பாட்ட பேச போயிருக்காவலாம். சித்தப்பாட்ட கேட்டு போவ, சித்த எங்க நம்ம பிள்ளை படிக்கால அவளுக்கு என்ன பண்ண அப்படின்னு சித்தப்பாட்ட கேட்டிருப்பாங்க. சித்தப்பா அங்க இருந்து தாமு சித்தப்பா என் பிள்ளை படிச்சுட்டு இருக்காமல, அவளுக்கு கொண்டு ஒரு 500 ரூபாய் கொடு அப்படின்னு அங்க இருந்து உத்தரவு வந்திருக்கோம். ஆமா,
ஒரு சித்தப்பா உத்தரவு கொடுத்தாதானே சித்தி செய்ய முடியும்னே. சித்தி உத்தரவோட வந்திருக்காங்க. எப்படி எங்க தாத்தா உத்தரவு கொடுத்தா பாட்டி உத்தரவு கொடுத்தாதான் தாத்தா எடுக்காரு. சரி அத மாதிரி உங்க தாத்தா சித்தி வச்சு நீ கதையை முடிச்சிருவான்னு வேற யார சொல்லல. ஏற்கனவே உங்க தாத்தா சொன்னாரு காமெடியா இருக்கணும் காமெடியா இருக்கணும், காமெடிக்குள்ள அவரே சிக்கிக்கிட்டாரு. போ தாத்தா வச்சு எப்படினாலும் காமெடி பண்ணிக்கலாம் பேத்தியா. என்ன வேணாலும் பண்ணலாம் தாத்தாவை. நமக்கு போதும் தாத்தா மிச்சம். சரி அப்படி இருக்க ஆடு மாடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வரும் பொழுது 12 வருடங்களமாக பிள்ளை செல்வம் இல்லாமல், அதாவது ஒரு பிள்ளை செல்வம் இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு தான் மன வருத்தம் அதிகமாக இருக்கும். ஆணாகப்பட்டது எதுக்கு இருக்காதுன்னு சொன்னா 12:30 போய் 145 ஒண்ணு போடுவாரு. அந்த 145 ஒண்ணு போட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, எங்க இருக்காரு என்ன செய்தோம்னா அவருக்கே தெரியாது. 145 போட்டாருன்னா அத்தனை உண்மையா வெளியே வந்துரும்ல. அதாவது தாத்தா 145 போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, ஒரு 11 காலுக்கு சொல்லுவார், ஏடி யாப்ல இங்க பாரு அத்தானுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு 2 ஒன் சைடு 1 ஆஃப் ஆயில். தம்பிக்கு என்ன ஆஃப் ஆயில் வேணுமோ, ஆஃப் ஆயில் வேணுமா ஒன் சைடு வேணுமாடே. கோயில் கூட முடிச்ச பிறகு 1 சைடு 2 சைடு சாப்பிட்டுக்கலாம். அப்ப சொல்லுவாரு, எவ்வளவு 2 ஒன் சைடு 2 அவுச்ச முட்டை எல்லாத்தையும் ரெடியா வச்சிரு, அத்தான் 12:30 வந்து டான் டான் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் வெள்ளை வேட்டி தான் வெள்ளை சட்டை உள்ள வச்சிருக்க 500 தாளு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு வெளியில மின்னும். அப்ப இந்த அம்மா என்ன சொல்லுவா, ஐயா ஆசைப்பட்டுட்டாரு கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த ஐயாவோட வார்த்தையை கேட்டு இந்த அம்மாவும் 12:30 எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசல்ல எதிர்பார்த்துட்டே நிப்பா. இந்த போன மனுஷன் எப்படி தரும் வருவார் 12:30 இடுப்புல கட்டிருக்க வேட்டி தோல்ல கிடக்கும், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் சாணி கலர் சவதி கலரா இருக்கும். வந்து நின்னுகிட்டு சாப்பிட என்ன இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்க லொல்லு லொல்லு உழைக்க மேல இருக்கு அப்படின்னு வந்து நிப்பாரு. சரி ஒரு நல்ல மனுஷன் போன மாதிரி வந்தா நம்ம எடுத்து கொடுப்பா, மரியாதை இருக்கும் வீட்டுல. இப்படி வந்து நம்ம என்ன செய்வா, தலைகளை வந்து விளக்கு எடுத்தே விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விடுவா. அடிப்பார்ல வரும்ல நடக்கும்ல. ஆமா சரி. அதே போலவே என்ன 2 பேர்களுக்கும் திருமணம் அடைந்து 12 வருடங்களும் பிள்ளை செல்வாமல் பிள்ளைலா கவலையதை எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மோ அங்கே தர்க்கராஜனிடமாதில வெள்ளி பெண்கொடிய கத்தரிக்க தோட்டத்தில் பறிக்க பிள்ளையில் பூசணிக்க தோட்டத்தில் பூசணிக்க தோட்டத்தில் பூ பறிக்க பிள்ளையில் பூசணிக்க தோட்டத்தில் பறிக்க பிள்ளையில் வைத முற்றத்தில் நல்ல பிள்ளையில் எதில போட்ட சாதோ உன்ன பிள்ளையில் உலகில போட்ட சாதோ உன்ன பிள்ளையில் கறிக்கறிக்கும் தேங்காயில் கறிக்கறிக்கும் தேங்காயில் கையேந்த பிள்ளையில் கறிக்கறிக்கும் தேங்காயில் இந்த பிள்ளையில் ராஜமண்ண வாய்த்த பிராணனுடைய வார்த்தை கேளு நல்ல மலடியந்தி எல்லாம் பேசுதான் நல்ல மலடியந்தி நல்ல மலடி தாரெல்லாம் பேசுதான் அப்படி அருகாரத்திலே தார்காவெள்ளி பெண்குடியானவர் சொல்கிறார். என்ன சொல்லுத? கத்தரிக்காய் தோட்டத்திலே எனக்கு காய் பறிக்க பிள்ளை இல்ல, பூசணிக்காய் தோட்டத்திலே எனக்கு பூ பறிக்க பிள்ளை இல்ல, மணல் பெய்த முற்றத்திலே எனக்கு மணல் நல்ல பிள்ளை இல்ல. இல்ல இல்ல அதாவது
இந்த காலத்து பிள்ளைகளை கொண்டு சரி கத்தரிக்காய் தோட்டத்துல கொண்டு விட்டா கத்தரிக்காய் பறிக்குமா? ஆனா நீங்க மஞ்சள் டி ஷர்ட் ஆனா கழுத்துல கொட்டை போட்டிருக்கானா? ஆமா கழுத்துல போட்டிருக்கானா? கீழே அதுக்கு கீழே போட்டிருக்கான். கழுத்துல தான் போட்டிருக்கானோ? கழுத்துல போட்டிருக்கான். இவனை கொண்டு கத்தரிக்காய் தோட்டத்துல விட்டா என்ன செய்வான்? கத்திரி மூட பிடிங்கிடுவான். கத்தரிக்காய் செடியை அம்படையும் பிறகு தலையில போட்டு வந்துருவான். மூட்டை பூரா பிடிங்கிடுவான். இப்போ உள்ள பிள்ளைய சொன்ன வேலை செய்யுமா? ஆமா எங்க செய்யும்? தெரியாதுல ஒரு பிள்ளைகளும் செய்யாது. பிடிங்கிடுவான். அதான் தாத்தா என்ன ஆடியன்ஸ்ல ஒரு கேள்வி கேட்போம். என்ன கேட்க? எல்லாரும் லேசா கண்ணு அசருத மாதிரி இருக்கு. ஆமா கேளு அசர விடக்கூடாது. ஆமா அதாவது தாத்தா என்ன கனியிலே சிறந்த கனி என்ன கனி? என்ன கனினே அதான் கேட்டேன். என் குழந்தையா இதே கனி. ஆமா அதாவது நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? என்ன கேள்வி? கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டேன். ஆமா தாத்தாக்கு கொழுந்தியா பிடிக்குமா? நம்ம குழந்தையா இதே கனி பிடிக்கும். பின்னாடி ஒரு ஆளுக்கு மைனி பிடிக்குமா? முத்துக்கனி. சரி கொழுந்திய மைனியா கூட விட்டுருவோமே. ஆமா பின்னாடி ஒரு ஆளுக்கு மாமியார் பிடிக்குமா? ஆமா மாமியார் ஏன் பிடிக்கும்? எனக்கும் மாமியார் தான் பிடிக்கும். உங்க பாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். நான் விருந்துக்கு போயாச்சுன்னு சொன்னேன். உங்க பாட்டி என் மாமியார் நீ எப்படி கவனிப்பாவ தெரியுமா? முட்டை இல்லாம சாப்பிட்டதே கிடையாது. அதானே கேட்டேன். பழைய சோறு சாப்பிட்டதே கிடையாது. காலையில பழைய சோறு சாப்பிட்டே கிடையாது. ஆமா அப்படி தாங்கன்னு தாங்கி ஒத்த மருமகன்னு சொல்லி எனக்கு அப்படி கொடுத்தாங்க. மாமியாரை பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பா பிடிக்கும். சோமாயிரும். ஆமா சோமா கடைசி வரைக்கும் மாமியா பிடிக்கும், மைனியா பிடிக்கும், குழந்தையா பிடிக்கும். கடைசி வரைக்கும் பொண்டாட்டியா யாருக்கும் பிடிக்கல. வயசாயிடுதுல பார்த்த முகத்தை எவ்வளவு நாளைக்கு பார்க்க. வயசாயிடுதுல தாத்தாவுக்கு கொண்டாட்டத்தை பாருங்க. தாத்தா பாதிக்கப்பட்டிருப்பாரு. கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. ஆமா செந்தில் மாதிரி. நான் அவரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேசும்போதெல்லாம் அவர் கை தட்டுவாரு. அப்படியா? எங்க ரெண்டு பேருக்குள்ள லிங்க் இருக்கு. ஆமா சொல்லுங்க பாப்போம். என்ன ரிங்கு? சித்தப்பா கை தட்டுங்க. சித்தப்பா கை தட்டுங்க. கை தட்டுங்க. அப்படி கை தட்டுங்க. ப்ளீஸ் சித்தப்பா என் மானத்தை வாங்காதுங்க. தட்டுங்க சித்தப்பா. ஆமா அப்படி இரண்டு பேர்களுக்கும் சரி. அதாவது கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு சொன்னா என்ன கனி? இன்னும் இருக்கு பாருங்க பிள்ளை கனி. எனக்கு காபி வேணும். காபி மட்டும் தான் கொடுக்காங்க. எனக்கு பண்டு வாங்கிட்டால. உப்புமா தருவாங்கன்னு சொன்னாங்க. உப்புமா தரல. தாத்தாட்ட தான் கேட்கணும் உப்புமாவை. உப்புமா எங்க? ஆப்பமா சாமத்து இடியாப்பம். சரி. அப்போ கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு சொன்னா என்ன கனி? அதுதான் பிள்ளைக்கனி, குழந்தை கனி. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்துன்னு சொன்னா அது என்ன சொத்து? அதுவும் பிள்ளை சொத்து தான். அதுதான் பிள்ளை சொத்து. வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன செல்வம்னு சொன்னா என்ன செல்வம்? அதுவும் பிள்ளை செல்வம் தான். சரிதான். அப்படி இரண்டு பேர்களுக்கும் பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆமோ ராஜனிடத்திலே தார்கா வெள்ளி பெண் கொடியானவா என்னம்மா என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கிறா? பிஞ்சி நல்ல புள்ளிய மரம் பின்னலோடு ஆலமரம். பிஞ்சி புளிய மரம் பின்னலோடு ஆலமரம். பிஞ்சிலையும் காயாமலே மன்னவா பின்னலிட்டு என்ன மன்னவா பின்னலிட்டு என்ன பையன். மன்னவா என்ன பாலம். ஐயா கொல்லையில ஒரு மரமா கொலையா காய்க்கு மரம். கொல்லையில ஒரு மரமா கொலையா காய்க்கு மரம். கொலைய காயாமலே மன்னவா பின்ன காட்சி என்ன பையன். மன்னவா பின்ன காட்சி என்ன பையன்.
எல்லையில நட்ட மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம் எல்லையில நட்ட மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம் ஏலக்காயும் காயாமலே என் மன்னவா இனத்திலையும் தாழ்வாகும் என் மன்னவா இனத்திலையும் தாழ்வாகும் தாழ்வானே என் மன்னவா நேற்றிலையும் தாழ்வானே அதாவது என்ன பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னலோடு ஆலமரம் அப்படின்னு சொன்னா என்னம்மா எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கணும். நடந்ததில்ல எனக்கு தான் இவ நடக்க வேண்டிய வயசுல கரெக்டா நடந்ததில்ல. என்ன நடந்தது? 19 வயசுல கல்யாணம் நடந்தது. 23 வயசுல 3 பிள்ளைய பெற்றேன். இன்னைக்கு பாருங்க என் நிலைமைய என்னாச்சு. என் நிலைமை எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன். நல்லா தானே இருக்கியாரு. உமக்கு என்ன குறைச்சல்? தாத்தாவாயிட்டேன். மூக்கு எடுப்பா இருக்கவங்க வந்து அறிவாளி உள்ள அறிவு அதிகமா உள்ளவங்கன்னு அர்த்தம். மூக்கு பெருசானவங்களுக்கு அறிவு அதிகமா இருக்கும் தம்பி. மூக்கு பொடப்பா இருந்தா ரொம்ப இலக்கு மடக்கா கேட்க தோணும். சரி, அதாவது எந்தெந்த வயசுல எது எது நடக்கணுமோ அந்தந்த வயசுல அது நடக்கணும், நடந்தே ஆகணும். அப்படி சரி 2 பேர்களுக்குமாக 30 வயசாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்ல, இல்லவே இல்ல. 40 வயசாச்சு நாடாள பிள்ளை இல்ல. ஐயோ ஐயோ. 60 வயசாச்சு ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. நானும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆம்பளை பிள்ளையா கிடைச்சிட்டு அடுத்து பாப்போம்னு சொல்லி 3 பொட்ட பிள்ளையா போச்சு. நான் இனிமே என்ன செய்ய போறேன் கடவுளே? இனிமே என்ன நினைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. அதாவது இவர் ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுதாரு. சரி, ஆம்பளை பிள்ளை பெத்த அம்மா மார்ட்ட கேட்டா தான் தெரியும் அந்த அம்மா என்ன பாடுபடுதா ஒண்ணு. ஏன் உங்க பாட்டியை பார்த்து கையை நீடுது. உங்க பாட்டி நீங்க ராணி மகாராணி மாதிரிலாம் வச்சிருக்காங்க. 2 ஆம்பளை பையங்களும் மகாராணி மாதிரி வச்சிருந்தாலும் இங்க பாரு, இந்த பக்கத்துல பெரிய பையன், இந்த பக்கத்துல சின்ன பையன். அடேங்க அப்பா, அம்மைக்கு எடுபடி வேலை பக்கத்துல அப்படிலாம் வந்து நிக்காங்க. வச்சிருந்தாலும் சரி, மனசுக்குள்ள என்ன ஓடும் தெரியுமா? என்ன ஓடும்? எங்க போறானோ, ஐயோ எவன்ட செண்டு எடுத்துட்டு வாரானோ, போனும் கைமா லைதானே. நான் யார்கிட்டலாம் போய் யாதுவாளி கேட்கவோ 2 லட்சம் ரூபாய் பைக்கத்துக்கிட்டே லைதானே. எவ்வளவு கூட்டிக்கிட்டு வாரானோ அது கூட்டிட்டு யாரதான் வருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாவளா இருக்க மாட்டாங்க. அதுக்கு உங்க பாட்டி மட்டும் வருத்தப்பட மாட்டா, உங்க தாத்தா வருத்தப்பட மாட்டாங்க. அவன் இஷ்டப்படி எல்லாமே சரி பண்ணியாச்சு. அப்ப நல்லது தானே. கடவுள் கையில தாத்தா சொல்லுது கரெக்ட். என்னதான் விருப்பப்பட்டாலும் சரி, கடவுள் என்ன நினைச்சிருக்காதோ அதான் நடக்கும். தாத்தா முற்றும் துறந்த முனிவர் ஆயிட்டார், ஞானம் பெற்று விட்டார். அப்படி இல்ல. சரி, தாத்தா அனுபவத்துல பேசுதாங்க, உலக நடப்ப பேசுதார். உண்மைதானே. நம்ம நினைச்சதா நடக்குமா? நீங்க நினைச்சது நடக்குமா? நான் நினைச்சது நடக்கலையே. நான் நினைச்சது நடக்கலையே. சரி, அப்போ 2 பேர்களுக்கும் சரி திருமணம் முடிந்த 12 வருடங்களமாக பிள்ளை செல்லம் இல்லாமல் இருக்கும் பொழுது தார்காவல் இடத்திலே தர்க்கராஜன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்கிறார்? கவலைப்படாத அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாதே. உன் கணவன் நானும் கூட இருக்கேன், கவலைப்படாதே. உன் கணவன் நானும் கூட இருக்கேன், கவலைப்படாதே. அம்மா கவலைப்படாதே, அம்மா கவலைப்படாதே. கவலையா இருக்கும், கவலையா இருக்கும். மனவருந்தாதே அம்மா, மனவருந்தாதே, மனவருந்தாதே அம்மா, மனவருந்தாதே. அண்ணன் நானும் கூட இருக்கேன், மனவருந்தாதே. அண்ணன் நானும் கூட இருக்கேன், மனவருந்தாதே. அம்மா மனவருந்தாதே, அம்மா மனவருந்தாதே. மன்னனும் கூட இருக்கேன், மனவருந்தாதே. வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே. ஓ பிள்ளையா
பிள்ளையாக நான் இருக்கேன் வருத்தப்படாதே பிள்ளையாக நான் இருக்கேன் வருத்தப்படாதே தாயி வருத்தப்படாத அம்மா வருத்தப்படாத நான் இருக்கேன் வருத்தப்படாத அப்படி தர்க்கராஜனானவர் சரி தார்காவள்ளி பெண்களிடத்திலே ஆமா கவலை ஒன்றும் பட வேண்டாம் கணவன் நானும் கூட இருக்கிறேன் சீக்கிரமாக குழந்தை கிடைக்க போகுது மன வருத்தம் படாதம்மா மன்னன் நானும் கூட இருக்கேன் ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி தார்காவள்ளி இடத்திலே தர்க்கராஜன் சொல்கிறார் என்ன சொல்றாரு ஏ அம்மா தார்காவள்ளி என்னங்க இனி நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும்னு சொன்னா மதலை செல்வம் வேண்டும் என்று சொன்னா ஆண்டவனை இணைக்க வேண்டும் மருந்தவசி செய்ய வேண்டும் ஆமோ ஈசனை இணைக்க வேண்டும் இருந்து தவமானது செய்ய வேண்டும் இருந்து தவமானது செய்ய வேண்டும் பகவானை நினைக்க வேண்டும் பாரதவமானது செய்ய வேண்டும் ஆமதாயி அப்படி ஆண்டவனை நினைக்க வேண்டும் மருந்தவசி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்னன் போல இருந்தவர் தான் வரவு போலைத்தான் தெரிந்தார் ஆமதாயி அரசன் போல இருந்தவர் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டார் ஆண்டியாக வடிவம் கொண்டார் அதாவது ஆண்டவனை நினைச்சு அருந்தவசி செய்யணுமானால் என்னம்மா 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும் அது என்ன 3 ஆசை 3 ஆசைன்னு சொன்னா என்ன மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இப்படி இந்த 3 ஆசைகளை வெறுத்தால்தான் பகவானை நினைக்க முடியும் பாரதவமான செய்ய முடியும் ஆமோ அப்படி தர்க்கமுடைய ராஜனானவர் சரி ஆண்டவனை நினைப்பதற்கு எங்க வருகிறார் தெரியுமா எங்கம்மா வருகின்றார் மன்னன் போலே ஐயா இருந்தவர் அங்கே மரபு போலே வந்தாச்சு அதுக்குள்ள வந்தாச்சு அங்க பாரு வந்தாச்சு மன்னர் போலே இருந்தவர் மரபு போலே தாண்டே போலே இருந்தவர் போலே வடிவம் கொண்டதிலே ஒத்திராச்சு காவிரி வனமான வனங்கடையாந்து வேலை நாடு மலை சாரலி மேல சாரலில இன்பமுடன் வாரா அப்படி தர்க்கராஜனானவர் மன்னன் போல இருந்தவன் நான் மரபு போல தந்திரிந்தான் அப்படி இமயமலை சாரலிலே வந்து பகவானை நினைத்து பாரதமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி இருக்கிறான் தெரியுமா எப்படி அம்மா சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி தரமெழுகி தரமெழுகி அங்கே சந்தேனேத்தல் கோலம் போட்டான் அங்கே சந்தேனேத்தல் கோலம் போட்டான் தர்க்கராஜே பிள்ளைக்காக ஆமா ஆமா அங்கே மாவு கொண்டு தரை மெழுகி மாவு கொண்டு தர மெழுகி மாவு கொண்டு தரை மெழுகி அங்கே மஞ்சளால கோலம் போட்டான் மஞ்சளால கோலம் போட்டான் தர்க்கராஜே தார்கவல்லி ஆமா செல்வி அங்கே பால் கொண்டு தரை மெழுகி தரமெழுகி அங்கே பன்னீராலை கோலம் போட்டான் அங்கே பன்னீராலை கோலம் போட்டான் ஆமையா போடையா கோலம் போட்டான்
சொர்க்கமுடைய ராஜமன்னன் ஆமா இமைய சாரலிலே வந்து சாந்து கொண்டு தரைமல்லிகை சந்தனத்தாலை கோலம் போட்டான். சரி மாவு கொண்டு தரைமல்லிகை மஞ்சனையாலை கோலம் போட்டான். குருத்து இலை விரித்து தேங்காய் பழம் தட்சணையோடு விநாயகரை வெடித்து வைத்துக் கொண்டு சரி பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு எப்படி நினைக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? அதாவது என்னம்மா? ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 3 இல்ல 4 இல்ல 12 வருட காலம் இருந்து வருகிறான். அப்பா பாத்தியலா? சரி ஒரு பிள்ளை செல்வனு சொன்னா எவ்வளவு முக்கியம். ஆமா அதாவது என்ன இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கோயில் அலைவாங்க, ஆஸ்பத்திரி அலைவாங்க. உண்மைதானே உண்மைதானே. அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கான்னு வச்சுக்கிடுங்க. என்ன அந்த பிள்ளைய சொல்லுவா? என்ன சொல்லுவா? உன்னை பெத்ததுக்கு ஒரு குழந்தைகள்ல பெத்திருக்கலாம்ல. என்னலே வரத்து வர உங்க அப்பனே மயில பாடாப்படுத்துத. ஏன்டா இப்படி வர பாவி? அவன் 8 அடி பாய்ஞ்சான்னு சொன்னா நீ 16 அடி பாய்தியல. ஏடா உங்க அப்பா 3 இடத்துல நல்லா நீ 7 இடத்துல நிக்கியடா அப்படின்னு சொல்லி ஏசுவா. உன்னை பாதுகாக்க முடியலையடா. அப்போ சரி பிள்ளைய பெத்தாலும் கஷ்டம், சரி பிள்ளைய பெக்காம இருந்தாலும் கஷ்டம். பிள்ளை இருந்தாலும் கஷ்டம், இல்லட்டாலும் கஷ்டம். என்ன செய்ய? அதுக்கு தான் இனிமே நான் வேண்டான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னத்த 3 பேரனும் சேர்ந்து கம்ப கொண்டு அடிச்சாம்னு சொன்னா இந்த வார்த்தை வருமா வராதா? நான் பேப்பர்ல பார்க்கும், டிவி நியூஸ்ல பார்க்கும், 60 வயசு தாத்தா குழந்தை பத்தாருன்னு வருது. அம்மா இவர் நினைக்காரு ஒரு மனசுக்குள்ள என்று 16 நினைப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரி சுவமாயிரும். கலைஞர்கள் என்றுமே 16 வயது உடையவர்கள் தான். சரி அப்போ தர்க்கராணி ராஜமன்னன் ஆமா எப்படி நினைக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா படியலக்கும் படியலக்கும் வரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா அப்படி ஆண்டவனை தான் நினைத்து சரி 12 வருட காலமாக தோம்பிருக்க ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன அதாவது என்னம்மா எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களை படைத்துள்ளார். ஆமா அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க கிளம்பும் போது ஆதிவர சக்தியானவர் சொல்கிறார் என்னம்மா? ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி? அதாவது என்ன படியளக்க போறேன்னு எப்பவும் நீர் மட்டும்தான் போறியாரு. நான் மட்டும் தானே போக முடியும். என் தொழில நான் மட்டும் தானே போய் பார்க்க முடியும். என்னைக்காச்சும் என்னை கூட்டிட்டு போயிருக்கியா? எந்த தொழிலுக்கு பெம்பளைய கூட்டு போனோம் கூட்டு போக கூடாதுன்னு கணக்கு இருக்கு. இன்னைக்கு வில்லுக்காரங்க நாங்க 5 வரை எங்க வீட்டுக்காரமா கொண்டாந்து இப்படி முன்னால வரிசையா வச்சிருக்கோம் வைங்களேன். நான் இப்படி கையை தூக்குவேனா? இந்த பக்கம் திரும்புவேனா? இந்த பக்கம் திரும்புவேனா? சிரிப்பனா? இப்படி ஜாலியா இருந்து பேசுவேனா? முடியாதுல்ல. ஆனா எங்க தாத்தா அப்படி கிடையாது. எங்க பாட்டிய முன்னாடி சொல்ல எங்க தாத்தா 2 டான்ஸ் ஆடுவாரு. அப்படி கிடையாது. பாட்டி எதுக்கு முழிக்காருன்னு தாத்தாவுக்கு தெரியும், தாத்தா எதுக்கு முழிக்காருன்னு பாட்டிக்கு தெரியும். தாத்தா கொஞ்சம் மொழி சரியா இல்லைன்னு வச்சுக்க என்ன அப்படிலாம் முடிஞ்சு போச்சு.
அவ்வளவுதான். ஒரு மொழியிலே சரியா போச்சு. ஆமா, என்னைக்கும் வாய் திறந்து பேசக்கூடாது. என்ன பாட்டி பேச்சிலே கிடையாது அந்த குடும்பம். இப்படி ஒரு மொழியில சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கண் பார்வை குடும்பம். கண்ணும் கண்ணும் நோக்கியா நோக்குதுல்ல. சரி, அப்போ ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானிடத்திலே சரி, ஆதிபர சக்தி அனவ சொல்கிறா. ஆமா, ஆண்டவா பரம்பொருளே, உங்க தாத்தா கல்யாணத்துக்கு மேலே இல்லாம தாலி கட்டு வந்தது எவன் இறங்காத அப்படின்னு சொன்னாலும் என்ன உட்காந்துருக்காங்க பாரு. ஆமா. போய் நிற்கும் அங்க. சரி, மேலே இல்லாம தாலி கட்டு வருவியோ, கீழே இறங்குன வந்தவுடனே சொல்லிட்டேன், வந்தவுடனே சொல்லிட்டேன். என்ன சரி, அந்த காலத்துல அப்படி இருக்கு. என்ன காலம் இந்த காலத்துல சரி, ஒரு கல்யாணம் சொன்னா என்னெல்லாம் தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? அந்த காலத்துல பந்தல் மைக் செட்டு சரி 5 மணிக்கே தாலி கட்டி முடிச்சு விடுவாங்க. முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. என்ன மண்டபம் இப்ப சித்தப்பா கல்யாணத்தை எடுத்துக்கிடுவோமே, மண்டபம் தேவைப்படுது, செண்டாமலம் தேவைப்படுது, சிக்கன் பிரியாணி, ட்ரம்ஸ் தேவைப்படுது, சரி வேற என்ன தேவைப்படுது? பேப்பர் ஷாட் தேவைப்படுது, ஐஸ்கிரீம் தேவைப்படுது, பாப்கார்ன் தேவைப்படுது, கச்சேரி தேவைப்படுது. முறைமுறையா வருது அது அடிக்காங்களா? அது என்னது? அது பார்த்தா ஸ்ப்ரே. ஸ்ப்ரே ஸ்ப்ரே 5000 ரூபா கொடுத்து மேக்கப் போட்டா ஒரு நிமிஷத்துல அடிச்சு விட்டுலாம். போ. டிஜே தேவைப்படுது. இந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா அப்பா எவ்வளவு காலம் தேவைப்படுது? அது மட்டும் எங்க பாட்டி கேட்ட மேல என்ன குத்தமா? அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிச்ச உடனே ஸ்டேஜ்ல கச்சேரிக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஆடுவாங்க. ரைட்டு, பொண்ணு கொடுத்த உடம்புல கிடந்து ஆடுதா யூடியூப்ல. மாமனார் ஆட, மாமி ஆட, குழந்தை ஆட, கொழுந்தி ஆட பாத்திருக்கீங்களா? பார்க்கலையா? யூடியூப்ல பாத்திருக்கீங்களா? பார்க்கலையா? நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லாம் ஒரு கொண்டாட்டம் தான். குழந்தை ஆடுறத பாத்திருக்கீங்களா? மாமியார் ஆடுறத பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கே கவலை வந்துட போது, நம்ம அப்படி ஆடாம விட்டுட்டோமே. அதுக்குதான் எங்க தாத்தா எங்கனாலும் டான்ஸ் ஆடிடுவாரு. சரி, அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிவரா சக்தியானவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்கிற? ஆண்டவனின் படியளவை ஆதி சக்தி பார்க்க வேணும். போடு ஈசனோட படியளவை படியளப்பை பார்க்க வேணும், பார்க்க வேணும். படியளப்பை பாருங்க, இப்படி சுத்தணும். இந்த கடவுளோட படியளப்பை அண்ணன் தங்கை பார்க்க வேணும். போடு பகவானோட படியளப்பை படியளப்பை இந்த பார்வதியால் பார்க்க வேணும், பார்க்க வேணும். படியளப்பை அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபரா சக்தியானவள் சொல்கிறார். என்ன சொல்லுது? ஆண்டவன் படியளப்பை ஆதிபரா சக்தியானவள் பார்க்க வேண்டும், பார்க்க போகணும். அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சொன்னார், என்ன? ஏடியே அம்மா பார்வதி, அம்மா அதாவது என்ன? பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். சரி, ஒருத்தனை கூணா படைச்சிருப்பேன், ஒருத்தனை குருடனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை காலிபுலவர் திங்க வச்சிருப்பேன், ஒருத்தனை செவுடனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை பானிபூரி திங்க வச்சிருப்பேன். அதனாலே சரி, நீ பூலோகத்துக்கு வந்தையானா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பார்வதி பார்வதி என்ன? அத்தான் சொல்லுவத கேரணி கைலாசத்துல இரு, பேசாம உட்கார்ந்து நான் படி எழுந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, ஆதிபர சக்தியானவ சொன்னா, என்ன? ஆண்டவா பெரும்பொருளே, என்னம்மா? நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. ஏ பகவானே, என்ன? நீங்கள் படியிலக்க போகும்போது சத்தியமா நான் வாய் திறந்து பேச மாட்டேன். உங்க கூட படியிலக்க வரும்போது பேசினா தானே பிரச்சனை, பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதாரு. சரி, பெண்களின் பேச்சை என்னைக்கு நம்பப்படாது. பெண்களுடைய வார்த்தையை நம்பியவன் பேய் பிடித்த தலைவன். போ.
அப்படி என்று சொல்லிவிட்டு சரி ஆண்டவன் சிவபெருமான ஆதிபர சக்தியானவளோ ஆமா படைத்ததோ ஒரு மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா இமயமலை சாரலின் வழியாக வருகிறார்கள். சரி அப்படி இமயமலை சாரலின் வழியாக வரும் பொழுது வரும்போது இமயமலை சாரல்ல யார் தவம் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? தர்க்கமுடி ராஜமன்னனும் தாரகாவல்லியும் குழந்தைக்காக தவம் இருக்காங்க. ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். சரி அப்படி தவம் இருக்கும் பொழுது என்ன ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் என்னம்மா 14 உலகமும் படியளந்து விட்டு ஆமதாயே இமயமலை சாரலின் வழியாக வரும் பொழுது வரும்போது ஆதிபர சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதிலே கேட்டார். ஓ நமச்சிவாய மந்திரத்தை காதிலே கேட்டா இந்த பாதிபராசக்தி. அப்படி காதிலே கேட்டு ஆமா ஆண்டவன் சிவபெருமானத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிற? அம்பிகைய பார்வதியா ஐயா பார்வதியா ஆண்டவேணி நிடமதில அம்பிக பார்வதியா அம்பிகைய பார்வதியா நிடமதில ஆண்டவனே பகவான் இருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே இறையோனே சுவாமி இறையோனே இறையளக்கும் சங்கரனே சங்கரனே சுவாமி சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே இறையளக்கும் சங்கரனே ஆதிபர சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானத்திலே சொல்கிறார். என்ன சொல்லுதா? ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி உங்களுடைய மந்திரத்தை யாரோ ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ நமச்சிவாய மந்திரத்தை காதல கேட்க உடையாளி பகவானே. அப்ப சிவபெருமான் சொன்னார் என்ன? அடியே பார்வதி என்னம்மா ஏ அடியமோ பார்வதி என்னுடைய வார்த்தையால் தாருகா வடமதி மூடி ராஜம்மன் கொஞ்சது விளையாடு சொல்வோம் வேணும் மலை சாரலி பகவானை தானினை பகவானை தானினை பாரதமோ செய்துவாரா ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபர சக்தியானவர் சொல்லும் பொழுது என்ன ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், அடியே பார்வதி என்ன பகவானே தாருகா வனத்திலே ஆண்டு வரக்கூடிய தர்க்கமுடி ராஜமன்னன் ஆமா கொஞ்சியது விளையாட குளிர்ந்த செல்வம் வேணும் என்று சரி மடியில் வைத்து விளையாட ஒரு முதலை செல்வம் வேணும் என்று இமயமலை சாரலிலே என்னை தனித்து 12 வருடங்களாக தவம் இருந்து வருகிறான். ஆண்டவா பகவானே கொஞ்சம் விளையாட குழந்தை கேட்டா கொடுங்களேன் உடனே. ஏ பார்வதி என்ன பகவானே பிள்ளை செல்வனா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? ஏன் சாமி சும்மா கேட்ட உடனே எடுத்து கொடுக்க முடியுமா? அதை நான் கத்தரிக்காவை கடையில போய் வாங்கிறதுக்கு. ஏ பார்வதி என்ன அவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வம் கொடுக்கணும்னு சொன்னா சரி முன்ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார். சரி சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து ஆமா தர்க்கமுடி ராஜனுடைய தாருகாவல்லை பெண்ணுடைய கணக்கிட்டை பார்க்கும் பொழுது கணக்கை பார்க்கும் போது தர்க்கமுடி ராஜமன்னன் என்னம்மா போன ஒரு சென்மத்தில வேடுவர் குலத்திலே தான் பிறந்து சினமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அம்பாளை இருக்கிறார். ஐயோ அதனால அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. தர்க்கராஜன் ஜாதகப்படி பிள்ளை இல்ல. தாருகாவல்லி பெண்குடி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஆமா தாருகாவல்லி பெண்குடியானவா சரி போன ஒரு சென்மத்தில கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கருமருந்து கொடுத்து கருகலப்பானது செய்திருக்கிறார். கருமருந்து கொடுத்து கருவை கழித்திருக்க. ஆகையினால் 2 பேர்களுக்கும் கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வம் என்னால கொடுக்க முடியாது பார்வதி. பிள்ளை இல்ல. அப்ப ஆதிபர சக்தியானவர் சொன்னா என்ன ஆண்டவா பரம்பொருளே
என்ன நீங்க பிள்ளை செல்வம் கொடுக்கட்டீங்களா இல்ல நான் கொடுக்கட்டா? நான் போய் கொடுக்கட்டுமா? நான் போய் கொடுக்கட்டா நீர் கொடுக்கியரா? உடனே சொல்லுங்க. அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆதிபரா சக்தியானவா ஆமாதாயி ஆண்டவா பரம்பொருளை என்ன தர்க்கமுடி ராஜனுக்கும் தார்காவள்ளி பெண்ணுக்கும் நானே போய் பிள்ளையாக பிறக்க போறேன். ஆதி பராசக்தி நானே போய் பிறக்க போறேன். ஆண்டவா என்ன ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன பார்வதி? நான் யாருடைய வயிற்றிலையும் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சொன்னார், என்ன சொன்ன? பார்வதி என்ன தாமரை குலத்திலே தாமரை பூவுல தாமரை பூவுல சரி நீ சங்காக போய் இருந்துக்கோ. வெண் சங்காக பார்வதி நீ இருக்கணும். அப்படி சங்காக இருக்கும் பொழுது சரி தார்காவள்ளி பெண்கொடியானவா ஆமா தண்ணீர் எடுப்பதுக்கு அங்க வருவா. அந்த இடத்துக்கு வருவா. அப்படி வரும் பொழுது சரி உன்னை பிள்ளையாக அழைத்து செல்வாள் என்று சொல்ல அந்த உன்னை பார்க்கும் போது நீ பிள்ளையா உருவமாக ஆயிருவ. அப்ப சிவபெருமானிடத்துல ஆதிபர சக்தியானவ சொன்னா, சரி ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி? நான் தார்காவனத்துல போய் தர்க்கமுடி ராஜனுக்கும் தார்காவள்ளி பெண்குடிக்கு பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா ஆதிபரா சக்தி நான் அங்க போய் இருந்தேன்னு சொன்னா உங்களை எப்படி நான் மனம் முடிக்க முடியும்? எப்ப நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும்? அப்ப சிவபெருமான் சொன்னார், என்ன பார்வதி என்ன நீ தார்காவனத்திலே பூத்து நினைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் இருக்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் உன்னை வந்து மனமுடிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆமோ ஆதிபர சக்தியானவா சரி ஆண்டவனுடைய வார்த்தை பேடு ஆமா தாமரை குளத்திலே தாமரை பூவுதேலை சரி சங்காக இருக்கும் பொழுது வெண் சங்காக ஆதிபரா சக்தி இருக்கும்போது தாமரை குளத்திலே யார் வருகிறாள் தெரியுமா? அங்க தண்ணீர் எடுக்க யார் வருகிறாம்மா? தாருகா வனமரியிலே ஐயா வனமரியிலே தார்க வெள்ளி வெண்கோடியா வனமரியிலே தாருகா வனமரியிலே வெள்ளி பெண்கோடியா தாமர குளத்ததி நல்ல நடை நடந்து நல்ல நடை நடந்து ஆகார கைகள் வீசி நல்ல நடை நடந்து ஆகார கைகள் வீசி நடை நடந்து வெள்ளி பெண்கொடியா தாமர குளத்ததியே தண்ணீரையும் எடுப்பது உடனே வாரவோது அம்பிகையா பார்வதியா தாமர நல்ல பூவையில தவளு நல்ல குழந்தையாக தவளு நல்ல குழந்தையாக அழகுடனே இருப்பாளே. எல்லாரும் கொலவு போட ரெடியா இருக்க, கொலவு போட ரெடியா இருக்க. அம்மா பிறக்க போறா, அம்மா பிறக்க போறா. அப்படி தார்காவனத்திலே செந்தாமர குளத்திலே தார்காவள்ளி பெண்கொடியானவா தண்ணீரை எடுப்பதற்கு சிங்கார நடை நடந்து வருகிறார். அப்படி சிங்கார நடை நடந்து வரும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவா செந்தாமர குளத்திலே தாமரை பூவதேலை தவளும் குழந்தையாக இருக்கும் பொழுது தார்காவள்ளி பெண்கொடியானவா எப்படி வருகிறார் தெரியுமா? நீய தார்காவள்ளி பெண்கொடியா தாமரை குளத்ததி தாமரப்பூ முயலில தவளு நல்ல குழந்தையாது அழகு வெள்ள பெண் குழந்த கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்று குரலோசை பாடுதாயோ வர போறா, அம்மா வர போறா. போடு போடு. கூவா நல்ல கூவா என்று குரலோசை போடுதையோ அழகு நல்ல பெண் குழந்த போடுங்க அம்மா ஒரு குழந்தை பொண்ணானே அம்மணி குழந்தை அம்பிகையோ பார்வதியா முக்கா முக்கா முனுதியாரோ முக்கா முக்கா முனுதியாரோ குழவை போடுங்க கொலை போடுங்க, எல்லாரும் கொலை போடுங்க, கொலை போடுங்க, கொலவை கொலவை.
கூவ நல்ல கூவாயே அழகுள்ள பெண்கோலே அந்த ஓசை பாடுதையோ வட்ட நல்ல முகத்துவாய் சொந்தூர் பொட்டுவை செண்பகப்பூ வாசத்துவாடி நல்ல தொலையுவாடி அழகு பிள்ளை பெண்கோலே அழகு பிள்ளை பெண்கோலே அழகுடனே இருக்குதையோ அப்படி தார்காவெள்ளி வெண்கொடியானவா கவிழும் பெண் குழந்தையை பார்த்து ஓட்ட ஓட்டமா எடுத்து கொண்டு வருகிறார். பெண் குழந்தையை கையில் எடுத்து வருகின்றார். தர்க்கமுடி ராஜனிடத்திலே ஐயா தர்க்கமுடி ராஜமன்னா என்ன என்ன நீங்கள் ஆண்டவனை தான் நினைத்து அருந்தவசி செய்ய போனீங்க. சரி பகவானை தான் நினைத்து பாரதம் செய்ய போனீங்க. அதாவது தவம் இருக்கும் பொழுது என்ன ஆண்டவனா பட்ட சிவபெருமான் தர்க்கமுடி ராஜனை வரவழைத்து சொன்னார். சரி ஏ தர்க்கராஜா என்ன என்ன ஒன்னும் கவலைப்படாத வருத்தப்படாத உனக்கு பிள்ளை செல்வம் கண்டிப்பா கிடைக்கும் 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 அப்படின்னு சொன்ன கேட்டுட்டு தான் சரி ஆண்டவனா பட்ட சிவபெருமானுடைய வார்த்தைப்படி ஆமா தர்க்கமுடி ராஜமன்னன் அரண்மனைக்கு வரும்போது தார்காவெள்ளி பெண் கொடியான தவளும் பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு ஏ ஐயா ராஜமன்னா சுவாமி இந்த பிள்ளை குழந்தை நமக்கு ஆண்டவன் தந்த பிள்ளை ஆண்டவன் சிவபெருமானே இந்த குழந்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப தார்காவெள்ளி சொல்கிறார் என்னம்மா மன்னா தர்க்கராஜா என்ன ஒரு பெண் குலத்துக்கு பேர் நாம கொடுக்க வேண்டும். யார் கொடுக்கணும் பிள்ளைக்கு அப்படி என்று சொல்லும் பொழுது சரி தர்க்கமுடி ராஜமன்னன் சொன்னார் என்ன ஏ தர்க்கராஜா என்ன என்ன தார்காவெள்ளி என்ன பகவான் நமக்கு கொடுத்த பிள்ளை ஆண்டவன் சிவபெருமான் அம்சத்திலே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி என்று சொல்லி ஆமா தர்க்கமுடி ராஜமன்னன் தார்காவெள்ளி பெண் கொடியானவளும் ஆமோ பிறந்தது ஒரு பெண் குழந்தைக்கு பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா எப்படி பேர் குழந்தை கொடுத்தால் தெரியுமா எப்படி பார்வதியால் அம்சத்திலே அம்சத்திலே அழகு பிள்ளை பெண் குழந்தை கொலை போடுங்க கொலை போடுங்க கொலை போடுங்க கொலை போடுங்க பார்வதியா அம்சத்தில அழகு பிள்ளை பெண் குழந்தை ஆண்ட வேண்டாம் சிவபெருமான் அழகுடனே தந்தாரு ஆதிசக்தி அம்சத்தில சிவசக்தி என்று சொல்லி தார்காவெள்ளி பெண் கொடியும் தர்க்கமுடி ராஜமண்ணு இரண்டு நல்ல பேர்களுமா அழகு பிள்ளை பெண் குழந்தை பிறந்ததொரு குழந்தைக்கு தான் பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சர்வலோக சக்தி என்று அழகுடனே பேர் கொடுத்தார். கொலை போடுங்க பொம்பளையால் தான் கொலை போடணும். அப்படி தார்காவனத்திலே ஆமாம்மா தர்க்கமுடி ராஜமன்னன் தார்காவெள்ளி பெண்குடியானவளும் ஆதி சக்தியோட அம்சத்திலே பிறந்ததினாலே ஆதிபர சக்தி அம்சத்திலே பிறந்ததினால சர்வலோக சக்தி என்று பெயர் நாமம் கொடுத்தார்கள். சர்வலோகத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் சக்தி என்று பெயர் கொடுத்தார்கள். அப்படி பேர் நாமத்தை கொடுத்து சரி கரிசலூரே ஆண்டவராலேயே தாயாகப்பட்ட சர்வலோக சக்தி அம்மா அந்த தார்காவனத்திலே தர்க்கமுடி ராஜமன்னன் தார்காவெள்ளி பெண்குடியானவளும் எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? சர்வலோக சக்தியை எப்படி அம்மா வளர்த்து வருகின்றார்கள்? இந்த தர்க்கமுடி ராஜம்மன் தார்காவெள்ளி பெண்குடி சர்வலோக சக்தி வாரி மேலே தானே வலது கண்ணோ முத்தமிட்டா வாரி மேல தானே
இடது கண்ணும் முத்தமிட்டு மெல்ல தான் எடுத்து இடது கண்ணும் முத்தமிட்டு தோளில் தொட்டில் வேடி துடையதில் நடை வழங்கி சர்வலோக சக்தி சர்வலோக சக்தி அழகுடனே வளர்த்து வாரா தாருகாவனத்திலே தற்கமுடி ராஜமன்னனும் தாருகாவெள்ளி வெண்கொடியானவளும் பரிசலூரே ஆண்டு வரக்கூடிய தாயாகப்பட்ட சர்வலோக சக்தி அம்மாவை வாரி மெல்ல தான் எடுத்து வடது கண்ணு முத்தமிட்டார்கள். ஆமா, ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ணு முத்தமிட்டார்கள். தோளிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடைவளைக்கு. சரி, அப்படியே தாயாகப்பட்ட சர்வலோக சக்தி அம்மாவே. ஆமாம்மா. அதாவது என்ன பிள்ளை 12 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு. சரி, 12 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்தது சொன்னா என்னம்மா அந்த பிள்ளைக்கு இருக்க மதிப்பே வேற மாதிரி இருக்கும். அடேங்கப்பா, மரியாதை உயர்வா இருக்கும். ஒரு காரு கேட்டதுன்னு சொன்னா 2 காரு கிடைக்கும். சரி, ஒரு பொம்மை கிடைக்குதுன்னு சொன்னா 2 பொம்மை கிடைக்கும். இதே என்ன 10ஓட 11ஆ போய் பிறந்தோம்னு வச்சுக்கிடுங்க, என்ன கிடைக்கும்? அம்மன் ஜெல்லிக்கு கூட மரியாதை இருக்க, மரியாதையில மதிப்பு இருக்காது அந்த பிள்ளைக்கு. யாராவது வந்து பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களே. பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா தான் பார்க்க வருவாங்க. இன்னைக்கு 10ஓட 11ஆ பிறக்கப்படாது. ஆமா ஆமா ஆமா, 2ஓட முடிச்சுக்கணும். இந்த காலத்துல ஒன்னே போதுன்னு இருக்குங்க. போதுமே. ஏன்னு சொன்னா என்ன பிள்ளைய படுத்த பாடு அப்படி இருக்குல்ல. இப்ப என்ன பாடு வருது, என்ன வருது வருதுவே. நிம்மதியா இருக்க முடியுதா? நிம்மதியா ஒரு கஞ்சி சாப்பிட முடியுதா? தோணுதில்ல மனசுக்குள்ள. ஆமா, அதாவது அந்த காலத்துல எல்லாம் 12 பிள்ளைகளை பெற்று ஒரே ரூம்ல போட்டு வளர்ப்பாங்களாம். அந்த பிள்ளைய தூங்குதா இல்லதான், சாப்பிடுறதா இல்லதான், போறதா இல்லதான், எல்லாமே அதுலதான். ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைய விளக்கிறதுக்கு 12 ரூம் தேவைப்படுது. ஏன்னு சொன்னா அது சாப்பிட ஒரு ரூம், டிவி பார்க்க ஒரு ரூம், படிக்கிறது ஒரு ரூம், விளையாட ஒரு ரூம், செல்போன் யூஸ் பண்ண ஒரு ரூம். நீ எத்தனை ரூம் எல்லாம் இருக்குன்னு பாட்டி. இந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு 12 ரூம் தேவைப்படுது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? 12 பிள்ளைக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டுச்சு. ஆமா, ஒரு பிள்ளைக்கு 12 ரூம் தேவைப்படுது. 12 ரூம் தேவைப்படுது. ஆமா, காலம் மாறி போச்சுல்ல. ஆமா, அப்படியாகவே தாருகா வனத்திலே தற்கமுடி ராஜமரணம் தாருகா வெள்ளை வெண்கொடியானவளும் சர்வலோக சக்தியை என் கரிசலூர் சக்தி அம்மாவை என் சர்வலோக சக்தி அம்மனை மாணிக்க தொட்டதில வைத்துக் கொண்டு எப்படி தாலாட்டு பாடுகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் பொம்பை வந்து பிறந்திடுமா உனக்கு பொம்பை வந்து பிறந்திடுமா அந்த பழிங்கு வர்ண மேலையில தொங்கு சிலம்பு வந்து பிறந்திடுமா சிற்றடுக்க தண்ணீரில அழகு வந்து பிறந்திடுமா அழகு வந்து பிறந்திடுமா அயோத்தி மாவட்டணத்தில்
ஐயா கண்ணே நீயும் கண்ணுறங்கு கண்மணியே வந்துறங்கு பொன்னே நீயும் பொன்னுறங்கு பொன்னே நீயும் பொன்னுறங்கு பொமணியே வந்துறங்கு அப்படி கரிசலூரை ஆண்டு வரக்கூடிய தாயாகப்பட்ட சர்வலோக சக்தியம்மாவை சக்தியம்மனை தாருகா வள்ளியிலே சரி தார்காவல்லியும் தர்க்கமுடி ராஜமன்னனும் தர்க்கராஜனும் தார்காவல்லி பெண்குடியும் மாணிக்க தொட்டுதல்லை வைத்து தாலாட்டு பாடுகிறார்கள். அடேங்க அப்பா. அதாவது என்ன ராசா வெட்டு கண்ணு குட்டி, அதனால மாணிக்க தொட்டில். தொட்டில் நமக்கெல்லாம் தொட்டில் என்னது? எனக்கெல்லாம் கோணி சாக்கு. ஆத்தா தூக்கம் நல்லா வருமே. பல்லாரி சாக்கு, பழைய சாக்கு இருக்குல்ல, எங்க அப்பா பல்லாரி வியாபாரி. புசுன்னு அரிச்சிருமே. அந்த சாக்கலை தூக்கி போட்டு நீ தாளாட்டினாங்க. சரி. அதாவது பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணும். என்ன தெரியணும்? என்ன 3 விஷயம் முக்கியமா தெரியணும். என்ன விஷயமெல்லாம் தெரியணும்? என்னதான் இருக்கும்? நீங்க தான் சொல்லணும். திங்கணும் தூங்கணும், திங்கணும் பொங்கணும் தூங்கணும் சொல்றத நாங்க சொல்லாமலே செய்வோம்ல. திங்கது நாங்க சொல்லாமலே தின்றுவோம். பொங்கணும் எங்களுக்கு தேவைன்னு நாங்க பொங்கித்தான் ஆகணும். தூங்கணும்னு சொன்னா தூங்கித்தானே ஆகணும். இந்த 3 நாங்க சொல்லாமலே செய்வோம். அதாவது 3 விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு குழவை போட தெரியணும். தெரியாத குழவை போடுங்க ப்ளீஸ். நாக்கு பரலாது ப்ளீஸ். அண்ணா குழவை வருதுல்ல, வருது. எங்க சித்தி போடுவா பாருங்க. பாட்டியை போட சொல்லு. பாட்டிக்கு வராது, அங்க பாருங்க. அப்போ உங்க சித்தியை போட சொல்லு. பெரிய சித்தி சின்ன சித்தியை காணுமே. பாட்டிக்கு பதில் தாத்தா சேர்ந்து குழவை போட்டுருவார். சரி. என்ன அதாவது என்ன குழவை போட தெரியணும். சரி. இன்னொரு விஷயம் என்ன விஷயம்? இன்னொன்று என்ன தெரியணும்? அம்மி பிடிச்சி மசாலா அரைக்க தெரியணும். ஓஹோ, அம்மி பிடிச்சி மசாலா அரைக்கணும். சில வீட்டில் அம்மியே இல்லையே. இப்போ அம்மிலாம் அம்மி ஒரு பக்கம், கொலை ஒரு பக்கம், தனித்தனியாக. கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு தான் சொல்லுது. நாங்க அந்த லிஸ்ட்ல கிடையாது. ஆமா. சரி. அதாவது அம்மியில மட்டும் அரைச்சு குழம்பு வச்சுதான் மட்டும் கேட்டு பாருங்க. வீட்டுல வேணா நீங்க வேணா கேட்டு பாருங்க. வீட்டுக்காரரு குழம்பு கிடைக்கும். அம்மி வச்சா குழம்பு வச்சுனா உனக்கு அம்மி பிடிச்சி உனக்கு அரைச்சி குழம்பு வச்சு நீ திங்க வேண்டாம் ஐயா. நீ இருக்க லட்சணத்துக்கு அம்மி பிடிச்சி மசாலா அரைக்கணும் உனக்கு. மிச்சில மசாலா அரைக்க சங்கடமா இருக்கு. எவ்வளவு சங்கடமா இருக்கு. அரைக்க முடியலையே. ஆமா. சரி. அப்போ 2வது விஷயம் அம்மி பிடிச்சி மசாலா அரைக்க தெரியணும். 3வது விஷயம் முக்கியமான விஷயம். என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்களேன். இப்ப பாட்டி சொல்லுவாங்க பாப்போம். பாட்டிக்கு தெரியல, சொல்லுமா சீக்கிரம். டக்குன்னு பாட்டிட்டே தான் கேட்க. பாட்டி தான் கேட்டுக்கிட்டே இருக்காவா? ஓ, இந்த பாட்டிட்டியா? ஆமா. ஐயா உண்டு. சரி. அதாவது 3வது விஷயம் என்ன விஷயம்னு தெரியுமா? என்ன விஷயம்? தாலாட்டு படிக்க தெரியணும். தாலாட்டு பாட தெரிஞ்சு வச்சிருக்கணும் பெண்கள். ஆனா சரி, அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாட்டி தாலாட்டு பாட்டு படிச்சவனு சொன்னா என்ன, பக்கத்து வீடு தாத்தா கொரட்டை போட்டு உறங்குவாராம். பாட்டி தாலாட்டு பாடினா அந்த தாத்தா தூங்க விட்டு பக்கத்து ஊர்ல வீட்டுல உள்ள தாத்தா ஏன் தூங்குதாருன்னு சொன்னா என்ன, பாட்டியோட பாட்டி அப்படி தாத்தா அப்படியே இழுக்குதான். அப்படி சொலட்டி கொக்கி போட்டு இழுக்கு மாதிரி இழுக்கும்ல. பாட்டி பாட்டு அப்படி இருக்கும்ல. ஆமா. கண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டல. சரி. 12 மணியை தாண்டியாச்சுனாலே வெள்ளிக்காரங்க கண்ணு அப்படி ஆயிரும்ல. சரி. ஆனா இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி எப்படி தாலாட்டு படிப்பாங்க தெரியுமா? எப்படி? மாமே அடிச்சாலும் மல்லிகப்பு செண்டாலே, மாமே அடிச்சாலும் மல்லிகப்பு செண்டாலே, மன்னவனை அழலாமா தேம்பி அழலாமா, மன்னவனை அழலாமா தேம்பி அழலாமா, யாரோ ரரி ராரோ, யாரோ ரரி ராரோ,
சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா யாராரோ ராரிரரி ராராரோ யாராரோ ராரிரரி ராராரோ பாட்டி அடிச்சாலோ பாலோட்டு ஜங்காலே பாட்டி அடிச்சாலோ பாலோட்டு ஜங்காலே மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா யாராரோ ராரிரரி ராராரோ யாராரோ ராரிரரி ராராரோ தார்காவளி வெண்கொடியானவளும் சொல்லரே ஆண்டு வரக்கூடிய சரி என் தாயாகப்பட்டு சர்வலோக சக்தி அம்மாவை சர்வலோக சக்தி அம்மனை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா நாலு ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு ಬೇರೆ ಚಂದಿರೆ ದ್ವಾರ ಶಕ್ತಿಯಂ ವಯದ ಇರುವೆಯ மூன்று வயது ஒன்று நல்ல வயதிலே இறக்கி குத்தி நான்கு நல்ல வயதிலே நடந்தோடி விளையாடுவான் நல்ல வயதுமாச்சி சுவாமி வயதுமாச்சி ஆபரணங்கள் சூடுவானா சுவாமி சூடுவார சக்தியம் நல்ல வயதனே ஆபரணங்கள் சூடுவார் ஆறு நல்ல வயதனிலே சுவடி நான் படிக்க நல்ல வயதனிலே வயதனிலே சுவாமி வயதனிலே சுவடி தான் படிக்க படித்தால் சுவாமி தான் படிக்க வயதிலே வயதிலே இதுவடி தான் படித்தான் தான் படித்தான் எட்டு நல்ல வயதுக்குள்ள மோதான் படித்தான் பத்து நல்ல வயதுக்குள்ள பலகலகம் தான் படித்தான் அம்பிகையே சக்தியம்மோ மூடி ராஜனும் வெள்ளி வெண்கொடியோ அம்பிகையே சக்தியம்மோ அம்பிகையே சக்தியம்மோ அழகுடனே வளர்ந்துவார் அம்பிகைய சக்தியம்மா அழகுடனே வந்து அப்படி கரிசலூரை ஆண்டவராலேயே தாயாகப்பட்ட சர்வலோக சக்தி அம்மா சர்வலோக சக்தி அம்மா தாருகாவனத்திலே தர்க்கம் ஒன்றி ராஜமன்னனும் தாருகாவெள்ளி வெண்கொடியானவளும் சரி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமோ வளரும் பெரிய சந்திரம் போல வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வருகின்றார்கள் அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்னம்மா அம்மாளுக்கு ஒரு வயசாச்சு
சரி 2 வயசாச்சு ஆச்சு 3 வயசுலே ஆமா அம்மாளுக்கு முடியிறக்கி காது குத்தியாச்சு. சர்வலோக சக்தியம்மனுக்கு 3 வயசுல மொட்டை போட்டு காது குத்துனாங்க. அதாவது சரி அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்களுக்கு 3 வயசுல தான் மொட்டை போட்டு காதே குத்தி இருக்காங்க. 3 வயசுல மொட்டையை போடுவாங்க அந்த காலத்துல. ஆமா சரி ஆனா இந்த காலத்துல என்ன பண்ணுதாங்க பிள்ளை 9 மாசத்துலயே மொட்டையை போட்டு காதை குத்தியாகும். குத்துதாங்கல்ல உங்களுக்கு குத்துனாங்களா? குத்துனாங்க அதெல்லாம் குத்திட்டாங்க. ஓட்ட கிடக்குதா? உங்களுக்கு ஒரு காது குத்து விழா வைக்கணும் இனிமே. ஆமா காது குத்தகள் விழா வச்சாலும் அம்மா ஒப்பமே 10 கிராம்ல கம்பல் வாங்கி கொண்டு போடுவீங்களா? சின்ன பையன்லன்னா 1/2 கிராம் போட்டிருப்பாங்க. ஆமா இப்போ உங்களுக்கு காது குத்து விழா வச்சணும் இங்க. எப்படி போனாலும் 6 கிராம்ல போட்டா இன்னைக்கு 65,000 ரூபாய் நீங்க வசூல் பண்ணிடலாம். ஆமா கரெக்டா கிடைச்சிடும். அதனால கொடை முடிஞ்ச உடனே ஆமா உங்களுக்கு காது குத்து விழா வைக்கணும். சரி அப்படி 3 வயசுலே அம்மாளுக்கு முடியிறக்கி காது குத்தி 4 வயசுலே நடந்தோடு பிராணமானால் ஆமோ 5 வயசு ஆயிடுச்சு. சரி ஆடை ஆபரணங்கள்லாம் சூடுகிறாள். சரி அப்படி 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுது. என்னாச்சு? அதாவது ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது அறிவு வளர வேண்டும். சர்வலோக சக்தியம்மனை என்ன பண்ணணும்? அதாவது சரி 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பாடக சாலையிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சரி தர்க்கமுடி ராஜவனும் தார்காவளி வெண்முடியானவளோ ஆமோ பாடக சாலையிலே சேர்க்கும் பொழுது என் சர்வலோக சக்தியம்மனை சேர்க்கும் போது 6 வயசிலே அரிசுவடி தான் படித்தாள். 7 வயசிலே என் சுவடித்தான் முடித்தாள். ஆமதாயி அப்படி 10 வயதுக்குள்ளே பழகலையும் தான் முடித்து என் தாயகப்பட்ட கரிசலூர் சர்வலோக சக்தி அம்மாளுக்கோ ஆமோ வயசு 16 வயசாச்சு. 16 வயதாச்சு எங்க அம்மாவுக்கு. அதாவது என்னம்மா 16 வயசு பொண்ணுன்னு சொன்னா சரி ஒரு பட்டு சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு சரி தங்க நகரங்கள்லாம் அள்ளி போட்டான்னு சொன்னா என்ன பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதே போலவே சரி என் தாயாகப்பட்ட சக்தி அம்மா ஆமா தாருகாவனத்திலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? அங்கே தாருகாவனமாதிலே அம்பிகைய சக்தி அம்மா 16 வயதுக்குள்ள சர்வ பெண்ணா இருக்கா. அள்ளி மலர் பூத்ததை கிளியா பூத்திருக்கா. மலர் பூத்ததை சக்தி மலர் பூத்ததை பூத்திருக்காச்சி பூத்ததை கிளியா பூத்திருக்கா. பூ பூத்ததை போல் பூத்ததை பூத்ததை இளங்களையா பூத்திருக்க அம்பிகையே சக்தி அரளி பூவு பூத்ததை அழகுடானே பூத்திருக்க ரோசா பூவு பூத்ததை பெருமையோடு பூத்திருக்க அழகுடனே பூத்திருக்கா. அழகுடனே பூத்திருக்கா. அம்பிகையே சக்தி அம்மோ 1 மணிக்கு கல்யாணம். கரிசலூர் அருள்மிகு அருணாச்சல சக்தியம்மன் ஆலயத்திற்கு நியமத மாலை வைத்திருக்கின்றவர்கள். சரி ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படி ஆமா விழா கமிட்டியாளர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமாய்யா சர்வலோக சக்தியம்மனுக்கு சரி நியமத மாலை வைத்திருக்கின்றவர்கள் ஆமா உடனடியாக சரி ஆலயத்திலே கொண்டு வந்து ஆமா ஒப்படைக்கும்படி சரி ஐயா விழா கமிட்டியாளர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமா சரியாக 1 மணி அளவில் சர்வலோக சக்தியம்மனுக்கு கல்யாணம். ஆமா 1 மணிக்கு 1 மணி கல்யாணம். அப்ப எல்லார் கையிலும் உதிரிப்பு கொடுப்பாங்க. ஆமா உதிரிப்பு கொடுக்கும்போது அம்மனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த உதிரிப்பு நீங்க உள்ள அம்மா மேல போடணும். சரி
அவங்க என்ன காரியத்தை நினைச்சு போட்டாலும் நடக்கும்ல. கண்டிப்பா சர்வலோக சக்தியம்மா அந்த காரியத்தை நடத்தி வைப்பா. சரி. 1 மணிக்கு கல்யாணமா? ஆமா, வந்துருங்க. ஆமா, 1 மணிக்கு. ஆமா, கல்யாணம்னு சொன்னா சரி மொய் பணத்தோட வரணும். ஆமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே பணம் கொடுக்கணும். சரி, அவர் மைனர் கேட்டுடுங்க. ஆமா, மைனத்தை கேளுங்க, அவர்கிட்ட தான் இருக்கு. சரி. மொத்த பணமும் அவர்கிட்ட தான் இருக்கா? லம்பா இருக்கு. சரி சரி. அப்படி தாருகாவனத்திலே ஆமா கரிசொல்லுரே ஆண்டவராலே தாயாகப்பட்ட சர்வலோக சக்தி அம்மா 16 வயதுக்குள்ளே பருவ பெண்ணாக இருக்கிறாள். ஆமோ, அள்ளி மலர் பூத்ததை போல அருங்கிலியாக பூத்திருக்கா. பிச்சி மலர் பூத்ததை போல பெருமையுடன் பூத்திருக்கா. ஆமதாயி. இருவாச்சி பூத்ததை போல சரி இளங்கிளியாக பூத்திருக்கா. அப்படி அரளிப்பூ பூத்ததை போல ஆமோ அழகுடனே பூத்திருக்கா. சரி. அப்படி 16 வயதுக்குள்ளே இருக்கும்போது என் தாயாகப்பட்ட சக்தி அம்மா ஆமாம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? தருகாவனமதிலே அம்பிகாய சக்தியம் 16 வயதுக்குள்ள பருவ பெண்ணா இருக்கும். ஆதிசக்தி அழகை ஆதிசக்தி அழகை இலத்தில யாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. போறிய ஆதிசக்தி அழகை இலத்தில யாரும் இல்லை. கண்ணங்கை பார்வதியா அழகை அகிலத்தில் யாரும் இல்லை. ஈஸ்வரியா அழகை உலகம் இல்லை. உலகத்தில் யாரும் இல்லை. ஆதிசக்தி அழகை அகிலத்தில் யாரும் இல்லை. பார்வதியா அழகை பார்வதியா அழகை பாருலகில் யாரும் வா, நேரம் ஆயிட்டு வரலாம். இன்னும் வரலாம். அம்பிகையே சக்தி அம்மா குமுடி ராஜமன் கோவள்ளிய பெண்கொழியுடனே வளர்த்துவார். ஓடுகின்ற தண்ணீரில் ஓரத்தில் கருப்பு உண்டி ஆடுகின்ற நாகத்து நடுவுலையும் கருப்பு உண்டி ஒண்ணுமத்து இணையதே ஒரு கருப்பு அம்பிகையே சக்தி வனமதியில அழகுடனே வளர்ந்துவார். வனமதியில அம்பிகையே சக்தி 16 வயதுக்குள்ள பருவ பெண்ணாயிருக்காள். தீர்த்தமாடி மாற்றுத்தி நேற்று காப்பணிந்து செந்தூர் பொட்டு வைத்து நீலவர்ண பட்டுடுத்தி பிச்சு பூ வாசத்துவாடி அம்பிகையே சக்தி தாருக வனமதியில பெண்ணுக்கான பெண்ணலே பெண்ணுக்கான பெண்ணலே மயிலே பெண்ணுக்கான பெண்ணழகி மயிலழகி கண்ணு 2 மூக்களழகி அது நல்ல வழிவழகி